இருப்போம். எபிரேயர்களது நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11:21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாச வாழ்க்கையை குறித்து போய்த்து வருகிறோம். அது பிரபலமான ஒரு வேத பகுதி. விசுவாசத்தை குறித்து போதிக்கிற பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் ஆபிரகாமை குறித்த ஒரு பெரிய பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை அதை பார்த்து முடித்தோம். பிறகு 20ஆம் வசனத்திலே ஈசாக்கை பற்றி பார்த்தோம். அவனுடைய விசுவாசம், அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது, அதை பார்த்தோம். இன்றைக்கு யாக்கோபை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபுடைய சரித்திரம் மிகப்பெரியது. ஆபிரகாமுக்கு 12 அதிகாரங்கள் ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய கதையை சொல்லும்படியாக. அதை போலவே யாக்கோபுடைய கதை சொல்லும்படியாக இவனுக்கும் கிட்டத்தட்ட 12 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெரிய கதை இது. இதில் பல சினிமா எடுத்தா அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு கதை. இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய கதையிலிருந்து நடந்த பல சம்பவங்கள், கதையாக சொல்லலாம், அவ்வளவு சம்பவங்கள்லேருந்து இந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு போதிக்கும் போது ஒரே ஒரு சம்பவத்தை எடுக்கிறார். அதுவும் அவனுடைய வாழ்நாளில் கடைசியில் நடந்த சம்பவத்தை. 147 வயசு ஆகுது அவனுக்கு. இப்போ பிறந்ததுலேருந்து எவ்வளோ கதையை சொல்லிட்டு வந்துருக்கலாம், வேதத்தில் இருக்குது. அவன் எப்படி பிறந்தான்னு கூட இருக்குது. அதிலிருந்து எடுத்து சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சாகர நேரத்தில் நடந்த கதை தான் எழுதியிருக்க பாருங்க. விசுவாசத்தினால யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பின் குமாரர்களை ஆசீர்வதித்தான்னு இருக்குது. மரண காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து அங்கே தான் அவனுடைய விசுவாசத்தை நல்லா பார்க்க முடியுங்கிற விதத்தில் விசுவாசத்தினாலே அவன் ஆசீர்வதித்தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். அந்த ஒரு சம்பவத்தை வச்சு மீதி எல்லாம் விட்டாச்சு. பிறந்தது, வளர்ந்தது, அவனோட எத்தனாய் இருந்தது, ஏமாத்து வேலை பண்ணது, தன்னுடைய மூத்த சகோதரத்திலிருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை சும்மா ஒரு கோப்பை கூழுக்கு அவனை விற்கும்படி செய்து பசி நேரத்தில் அவன்கிட்டருந்து வாங்கி கொண்டது. ரொம்ப பெரிய வித்தகாரன். வித்தகாரன் கூட கிடையாது, ஏமாத்து பேர் வழி. அப்பேற்பட்ட ஆள். பிறகு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை தகப்பனை வஞ்சித்து அவனிடத்துலேருந்து இவனை மாதிரி நடித்து அந்த ஆசீர்வாதத்தை தனக்குன்னு எடுத்துக்கொண்டான். இப்படியெல்லாம் நடந்திருக்குது என்னுடைய வாழ்க்கையில். பிறகு அங்கேருந்து ஓடுறான் உயிருக்கு தப்பி. ஏன்னா சகோதரன்ட்டு எடுத்துக்கிட்டா விட்டுருவானாம, கொலை பண்ணிட்டு வேண்டான் அவன். அங்கேருந்து ஓடி போய் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான், அம்மாவுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் அங்கே ஒரு பொண்ணை விரும்புகிறான் பாருங்க. அவன் மாமா பொண்ணை விரும்பி அவளை திருமணம் முடிக்கணும்னு பார்க்குறான். மாமா சொல்கிறாரு, சரி கொஞ்ச நாள் வேலை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நல்ல வேலையை புழிஞ்சு வாங்கிக்கிட்டு 7 வருஷமாக கல்யாணம் ஒழுங்கு பண்ணார். ஆனால் என்ன ஒன்று, டிம் லைட்டில் ஒழுங்கு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். டிம் லைட் வெட்டிங்காக ஒழுங்கு பண்ணி பொண்ணை மாற்றி விட்டார். இன்னொரு பொண்ணு இருக்குது, மூத்த பொண்ணு. அது இவனுக்கு அவ்வளோ பிடிக்கல, பார்க்குறதுக்கு இவனுக்கு அது ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லை. அதை போட்டு விட்டார். இவனும் அப்புறம் தான் போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பார்க்குறான். இவன் பேர்பட்ட முட்டாள் பாருங்கள். ஏமாத்து பேர் வழிகளுக்கெல்லாம் வேணும் அந்த மாதிரி. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ தப்பானதை கொடுத்துட்டாரு மனுஷன் அப்படின்னு சொல்லி மாமனார்கிட்ட போய் முறையிட்டா அந்த ஆள் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் பாருங்கள். ரொம்ப கூலாக சொல்கிறாரு, அதுக்கு என்ன இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சினா அடுத்த பொண்ணையும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு கதையை? இந்த முட்டாளும் அடுத்த 7 வருஷம் வேலை செய்கிறான். ஒழுங்காக சாண்டி சகோதரன் ஏமாத்தாமல் அங்கே இருந்து கத்தரை நம்பி கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படியோ கத்தர் நமக்கு தருவார்னு நம்பி இருந்திருந்தாருன்னா கத்தர் தந்திருப்பார். வீட்டை விட்டு ஓட வேண்டியதில்லை. இந்த 20 வருஷம் படாத பாடுபட வேண்டியதில்லை. இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சேன்னா அந்த இதுக்கு தான் பேர் தான் காதல். இன்னொரு 7 வருஷம் வேலை செய்து இந்த லெசன்லாம் வருது இதில், இதெல்லாம் ஃப்ரீ, நோ சார்ஜ். இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சு மொத்தம் 14 வருஷம் வேலை செஞ்சு கடைசியில் தனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் பாருங்க. கெதியை பாருங்க. அவன் பெரிய சாமர்த்தியசாலின்னு நினைப்பு. தந்திரம் பண்ணி மந்திரம் பண்ணி அவனை கவுத்து இவனை கவுத்து மேலே வந்துடலான்னு நினைப்பு. கடைசியில் 14 வருஷம் போச்சு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு. வேஸ்ட்டு. பொண்ணை கல்யாணம் பண்ணோன்ட்டு சரி வேலை முடிச்சிட்டோம் நம்ம எப்படியோ. இந்த மாமன்கிட்டேருந்து இந்த பொண்ணை வாங்குறதுக்குள்ளே பெரும்பாடு போட்டாச்சு, கிளம்புவோம்.
தகப்பன் வீடு ஞாபகம் வந்துருச்சு, கிளம்பி வீட்டுக்கு போவோம், இனிமேல் இந்த ஆள்கிட்ட ஏன் கஷ்டப்படுவான்னு சொல்லி கிளம்ப பார்க்குறான். ஆனால் அந்த ஆள் நம்ம ஊருக்காரனா இருப்பான் போல, இந்த லாபான்றவன் நம்ம ஊர் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான். நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா, இங்கே ஒரு ஆள் கிடச்சா அவனை போகாமல் இருக்கிறதுக்கு அவன் சேலரி எல்லாம் டிலே பண்ணி கொடுப்பாங்க. சேலரியெல்லாம் கையில் வச்சுக்குவாங்க கொஞ்சம் சேலரி, ஏன்னா போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருக்காது கையில். இதை வாங்காமல் போக முடியாது, சொல்லாமல் போக முடியாது. அவனை போகாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அவனுக்கு ரொம்ப கொடுத்துடாம, அவன் கையில் ஜாஸ்தி மீந்துடாம, ஏன்னா போகிறதுக்கு நினைவு வந்துடும், கையில் காசு இருக்குது, கிளம்பலான்னு யோசிப்பானேன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம். அதெல்லாம் அப்போவே இருந்திருக்குது. அது இவனை ஒன்றும் பைசா இல்லாதவன் ஆக்கி அவனை வச்சு வறட்சியில் வச்சு டெய்லி கூலியை கொடுத்து அந்த கூலியை 10 தடவை மாற்றினான். நான் பாருமா, இப்போ மனைவி கிட்ட சொல்கிறான் ஒரு நாள், உன் தகப்பன் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினான். என்ன மாமனார் பாருங்க, மாமனார் பாசாக இருந்தால் சில நேரத்தில் ரொம்ப பிரச்சனையாயிடும். 10 முறை மாற்றிருக்காரு. 10 முறை மாற்றிட்டு கடைசியில் கிளம்புறதுக்கே விடக்கூடாதுன்ற திட்டத்தில் இவனை வெறும் ஒன்றும் இல்லாதவனை, பைசா இல்லாதவனை வச்சிருக்கிறான். கர்த்தர் பார்க்குறாரு, ஏன்னா கர்த்தர் இவனை அழைச்சிருக்காரு. இவன் எவ்வளோ பெரிய எத்தனா இருந்தாலும் கர்த்தர் இவன் மேலே கண்ணோக்கமாக இருக்கார். தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் மூலமாக தான் மேசியா வரணும், இயேசு வரணும், இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு வரணும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாயின்னு சொன்ன வாக்குத்தத்தம் இவனுடைய லைனில் வந்து தான் நிறைவேறணும். இவனுக்கு பிள்ளைகள் பிறந்து சந்ததி வந்து இயேசு வந்து இப்படி தான் அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாம் தகப்பனாக முடியும். இதெல்லாம் நிறைவேறணுமே. அதனாலேயே கர்த்தர் இவன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு. இவனை ஏமாத்தினவனை விடுவாரா? அவன் சொல்கிறான், தகப்பன் 10 தடவை மாற்றினான் சம்பளத்தை, ஆனால் என்னுடைய பரலோக தகப்பன் இதை பார்த்து கொண்டுடாம என்ன பண்ணார், அவனுடைய ஆஸ்தியிலிருந்து எடுத்து எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்ன்றான். கடைசியில் அங்கேருந்து கிளம்பும்போது எப்படியாவது வெறுங்கையனா வைக்கணும்னு பார்த்தா நடக்கலை. இவனுடைய மந்தை பெருகிறது, பயங்கரமாக பெருகுது. இதுதான் சிறந்த ஆடுகள் இவன்கிட்ட இருக்கிறது தான். இவன் சொத்து பெருகுது பாருங்க. கடைசியில் கிளம்பும்போது 2 பரிவாரங்களோட கிளம்ப வேண்டியதாக போச்சு. அவ்வளோ எக்கச்சக்கமான சொத்து. வழியில் யாராவது பார்த்தா பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு 2 செட்டாக பிரித்து 2 பேட்சாக அனுப்புகிறான் கிளம்புறதுக்கு. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறான். இதெல்லாம் அனுபவிச்சு கடைசியில் கிளம்பி பிரயாணம் பண்ணும்போது வழியில் தேவனையே சந்திக்கிறான். தேவனோடு கூட ஒரு போராட்டம் அவனுக்கு. அதில் மாற்றப்பட்டவனாக யாக்கோபு என்கிறவன் இஸ்ரவேல் என்கிறவனாக மாறி இங்கே போய் இந்த பாடுபட்டு வெளியே வர்றதுக்குள்ள பெரிய மாற்றம் அவனுக்குள்ள, பெரிய காரியங்கள் அவனுக்குள்ள நடந்து விட்டது. ரொம்ப பக்குவப்பட்டு விட்டான். எப்படி பக்குவப்பட்டு விட்டான்? ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், நம்ம தந்திரம் மந்திரம்லாம் வேஸ்ட்டு, அதனால தான் 20 வருஷம் இப்போ வேஸ்ட்டாக இருக்குது. இனிமே தந்திரம் மந்திரம்லாம் யூஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஒழுங்காக கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் சொல்கிறத செய்யணும், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அதனால் தந்திர மந்திரத்தெல்லாம் ஓரம் வச்சுட்டு கர்த்தருடைய தயவை பெற்று கர்த்தருடைய தயவுனால காரியத்தை நடப்பிக்க வேணும்னு சொல்லி அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான் பாருங்க. அதை எங்கே பார்க்குறோம் நம்ம? உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, திறக்க வேண்டியதில்லை, சும்மா சொல்கிறேன் பாருங்க, கேட்டுங்க, ஏன்னா டைம் இல்லை இதுக்கெல்லாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள்னு சொன்னால், அங்கே யோசேப்பு செத்து போயிட்டான்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் யோசேப்பு இதில் இருக்கான், எகிப்தில் இருக்கான், பெரிய ஆள் ஆகிட்டான், பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். இவனுடைய சகோதரர்கள் அவனை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. சந்திச்சப்ப அவன் யோசேப்பு தான் சொல்லி தன்னை வெளிப்படுத்தி விட்டான். வெளிப்படுத்திட்டு போய் பெஞ்சமினை கூப்பிட்டு வாங்கன்றான். ஏன்னா பெஞ்சமின் இவனுடைய தாய்க்கு பிறந்தவன், இவனுக்கு அடுத்தபடியாக பிறந்தவன். அதனால் அவனுக்கு ஒரு தனி பாசம் அவன் மேலே. அவனை கூப்பிட்டு வான பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராமல் போயிடுவானுங்களோன்னு சொல்லி சிமியோன் என்கிறவனை பிடிச்சி வச்சுக்கிட்டான். இவனை ஒருத்தனை விட்டு போங்க நீங்கள்லாம், போய் அவனை கூப்பிட்டு வாங்க, அப்புறம் அவனை அனுப்புறேன்ட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டான் பாருங்க. இப்போ தாப்பன்ட்ட வந்து இவங்க முறையிடுறாங்க, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு, வீட்டில் ஒரு சகோதரர் இருக்கான்னு நீங்களா அவங்க கூப்பிட்டு வாங்கன்ட்டாரு அப்படி. இவனுக்கு ஒரே போராட்டம். ஏன்னா யோசேப்பு எப்படி தான் அனுப்பிச்சு யோசேப்பு திரும்பி வரல, செத்து போயிட்டான்ட்டானுங்க. இந்த மாதிரி இவனையும் போய் எங்கேயா தொலைச்சிட்டு வந்து கடைசியில் கதை சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருந்திருக்கும் பாருங்க வேதனை. அவனுடைய நாட்கள்லே அவன் மந்திரமாக திட்டம் போட்டது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அவர்களிடத்துல சொல்கிறான், சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த மனுஷன் யோசேப்பை சொல்கிறான், அந்த மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவை கொடுத்து பெஞ்சமினையும் அங்கே அவன் பிடிச்சி வச்சிருக்கிற அந்த சகோதரனையும் பத்திரமா திருப்பி அனுப்புறதுக்கு கர்த்தர் அவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ண வேணும். முழுக்க முழுக்க கர்த்தரை நம்பினவன் ஆயிட்டான். ஏன் தந்திரம் இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகாது,
என் மந்திரம் இல்லை, கடவுள் கிருபை செய்யணும், கடவுளுடைய தயவு வேணும், அப்படி ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம சொல்லும் போதே நான் நினைக்கிறேன் ஆபிரகாமை நினைவு கூர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி 17ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமமாக நட, உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு அவனுக்கு வாக்கு பண்றாரு. அதே வாக்க இன்னொரு இடத்துலையும் அவர் தருகிறார், பிறகு தருகிறார். இப்படி வாக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நினைவு கூர்றான் அவன். நினைவு கூர்ந்து இந்த சர்வ வல்லமுள்ள தேவனாலே அவனுக்கு ஆபிரகாம் ஞாபகம் வருது. ஈசாக்கு இவன் ஆசீர்வதிக்கும் போதும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தினான். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி தான் யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தான். அப்போ இதையெல்லாம் பார்க்குறான் பாருங்க, இதையெல்லாம் நினைவு கூர்றான். இவனும் அந்த சர்வ வல்லமுள்ள தேவரை பிடிச்சிக்கிட்டான். ரொம்ப வருஷமா அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாம் கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கிறான், ஈசாக்கினத்திலிருந்து கேள்விப்பட்டிருக்கிறான், அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான், அவர் பெரிய காரியங்களை செய்வார்லாம் சொல்லி இருக்கிறாங்க, தெரியும். ஆனால் நம்பலை, இவன் தந்திரத்தை தான் நம்பிட்டு இருந்தான். இப்போ இவன் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை பிடிச்சிக்கிட்டான். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு தயவை அந்த மனுஷனுடைய பார்வையில் கட்டளையிடுவார், திரும்பி பத்திரமா என் பையனையும் அடுத்தவனையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் அனுப்புகிறான். கொஞ்சம் உயர்ந்துட்டான், விசுவாசத்தில் நல்லா வளர்ந்துட்டான், பக்குவம் அடைஞ்சிட்டான், தந்திரத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டான், கர்த்தர் மேலே முழுமையாக சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றம். இதில் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மையே சித்தரிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கூட ஆரம்பிக்கும் போது எங்கேயோ இருந்தோம், கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மள நம்முடைய இது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய இது, கர்த்தர் என்ன வேணும்னு விரும்புகிறாரு, கர்த்தருடைய சித்தம் என்ன, இதை பற்றிலாம் கவலை இல்லாதவர்களாக இருந்தோம். நம்முடைய மைண்டினுடைய அந்த பிரில்லியன்ஸு, நாம் சாமர்த்தியமாக சாதுரியமாக திட்டம் போட்டு எல்லாத்தையும் செய்வோம்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு பார்த்து அதிலெல்லாம் தோல்வி அடைந்து வாழ்க்கை பயணத்தில் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். கர்த்தரை சார்ந்து வாழ்வது எப்படி, கர்த்தரை முழுசாக நம்புறது எப்படி, கர்த்தருடைய தயவு எப்படி நம்ம உயர்த்துகிறது என்கிறது எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். அந்த விசுவாச பயணத்தை தான் இது விவரிக்கிறது. ஏதோ ஒன்று ஆயிருக்கு இவனுக்கு, இத்தனை வருஷத்தில் ஒன்றுமே கற்றுக்கலன்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தில் வளருகிறான், பெருகுகிறான், வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாறிட்டான், கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனாக மாறிட்டான், தன்னுடைய தந்திரத்தை இனி நம்புகிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து விட்டான். அதனால தான் இங்கே இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். யாக்கோபு தன் மரண காலத்திலேன்னு சொல்லியிருக்குது, இன் இஸ் டையிங் மோமெண்ட்ஸ். அதை முதல்ல கவனிச்சுட்டு தான் எப்படி ஆசீர்வதித்தான்றதை கவனிக்கணும், அங்கே விசுவாசம் வெளிப்படுறதை பார்க்கணும். மரண காலத்தில் விசுவாசத்தை இவன் வெளிப்படுத்துகிறான். விசுவாசம் என்கிறது பாருங்க எப்படின்னா, இது ஏதோ ரொம்ப கிளியர் டேயாக இருக்கும்போது, எல்லாம் வானமெல்லாம் நல்லா கிளியராக இருக்கும்போது சூரிய ஒளி அப்படியே அந்த கதிர் ஒளி வீசுகிறது போல, அப்படி இல்லை விசுவாசம். விசுவாசம் என்கிறது எல்லாம் மேகமூட்டமாக இருக்கும்போது, பனி மூடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது, வானத்தையே பார்க்க முடியாமல் இருக்கிறது போல இருக்குது, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல சவால்கள் அப்படின்னு பனிமூட்டமாக இருக்குது. எங்கே சூரியன் எங்கே அப்படின்றோம். அந்த பனிமூட்டத்துக்கு பின்னால சூரியன் உதித்து அது ஒளி வீசி கொண்டிருக்கிறது. சூரியனுடைய கதிர்கள் இந்த பனிமூட்டத்தை ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது. அந்த பனிமூட்டத்தை தங்க விடாதது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஒளி வீசி வீசி இந்த சூரிய கதிர்கள் அதை பெனிட்ரேட் பண்ணி பண்ணி இந்த பனிமூட்டத்தையெல்லாம் அகற்றி, அந்த ஈரத்தை எல்லாம் அகற்றி திறந்த வானமாக அதை ஆக்கும். அநேகர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சவால்களை சந்திக்கிறோம், எங்கே போகிறோன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கிறது, பயப்படுறோம், சந்தேகப்படுறோம், நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் சாதுரியத்தை பயன்படுத்தி பார்த்துறோம், ஆனால் எங்கேயும் போகிற மாதிரி தெரியல. ஆனால் விசுவாசம் அந்த நேரத்தில் தான் பயன்படுது பாருங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் விசுவாசத்தை வெறும் விசுவாசத்தினால் அல்ல, பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா விடாது, சூரிய ஒளி மாதிரி அந்த விசுவாசம் மூடிக்கொண்டிருக்கிற அந்த பனி மேகத்தை விடாது, அதை அகற்றாமல் விடாது, அந்த அன்சர்டனிட்டி அகற்றாமல் விடாது, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றாமல் விடாது, இருளை ஒளியாய் மாற்றாமல் விடாது. அதெல்லாம் தாண்டி வீசும், காரியங்கள் வாய்க்கும், புதிய காலம் உண்டாகும், புதிய ஒரு ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டாகும். என்னைக்கு வாழ்க்கை அப்படியே இருக்காது,
வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன். என்றைக்குமே இவன் கூலிக்காக வெயிட் பண்ணி 10 முறை சம்பளம் மாத்துறதெல்லாம் இனி வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணுமா? இல்லை. சூரியன் ஒளி வீசும், மேகம் அகன்று போகும், கர்த்தர் தயவு உண்டாகும். அந்த பனி மேகத்தை எல்லாம் அகற்றி போட்டு சூரிய ஒளி வந்து இந்த பூமியில அடித்து எல்லாம் மலர்கிறது, வளர்கிறது போல வாழ்க்கையில வளர்ச்சியும் பெருக்கமும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும். விசுவாசம் அப்படிப்பட்டது. அதனால் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. விசுவாசம் வேலை செய்யுது. ஒருவேளை ஒரே பனிமூட்டமா இருக்கலாம். என்னங்க ஒன்றும் எதிர்காலமே தெரியல, பார்க்கறது ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல, எங்கே போக போகிறனோ தெரியல, என்ன பண்ண போகிறேன்னு நானும் அது அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், விசுவாசம் இந்த சூரிய கதிர் ஒளி மாதிரி நான் பார்க்காத இடத்துல அது வீசி கொண்டிருக்கிறது, காணப்படாத ரீதியில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் ஜெயத்தை வாழ்க்கையில எடுப்போம் என்பது நிச்சயம். ஆமென். ரொம்ப நிச்சயம் அது. அப்ப நல்லா யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்திருக்கிறான், எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருக்கிறான். ஆனா இதையெல்லாம் கூட பெருசா பேசல. இதெல்லாம் ஏன் சொன்னேன், இங்க கொண்டாடுறதுக்காக. ஒரே ஒரு சம்பவத்தை பெருசா பேசுறார். கடைசியில் அவன் சாகிற நேரத்தில் 147 வயசுல பேரப்பிள்ளையில கூப்பிட்டு வந்து ஆசீர்வதிக்கிறான். அந்த சம்பவத்தை சொல்லி விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்தான். கர்த்தரை தொழுது கொண்டான், தன்னுடைய தடியில சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டான், ஆசீர்வதித்தான்னு சொல்லியிருக்குது. அதில் என்னத்த விசுவாசம் பார்க்குறோம்? இந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறாரு, நிறைய தந்திரம் மந்திரத்தெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் கடைசியில் அவனுடைய விசுவாசம் பக்குவம் அடைந்து வளர்ந்து அவனுடைய விசுவாசம் அற்புதமாக வெளிப்படுவதை காண்கிறார். அதனால தான் முதல்ல நடந்த சம்பவத்தெல்லாம் விட்டுட்டாரு. இவன் தந்திரம் மந்திரத்தெல்லாம் விட்டுட்டார், அதெல்லாம் கதை பேசலை. அவர் ஒன்னே ஒன்று எடுக்கிறாரு, கடைசியில் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் பாருன்னு. இந்த கடைசியில் ஒரு மனுஷன் எப்படி மறிக்கிறான்றதை பார்க்குறது ரொம்ப அவசியம். பாருங்க, நம்மெல்லாம் விசுவாசிகள். விசுவாசியுடைய மரணம் எப்படி இருக்குன்றதுக்கு இங்கே பெரிய ஒரு லெசன் பாருங்கள். இந்த 3 வசனமே 20, 21, 22. 20 ஈசாக்கு, அவனும் மரண காலத்தில் தான், சாகிற நேரத்தில் தான் அவனுடைய குமாரனை ஆசீர்வதிக்கிறான், தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. யாக்கோபும் மரண காலத்தில் தான் செய்கிறான், யோசேப்பும் அப்படிதான். இந்த 3மே ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. ஒரு விசுவாசியுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்னு. யோபுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுது, யோபுடைய முடிவை சிந்தித்து பாருங்கள் இருக்கு. நல்லா சிந்தித்து பாருங்கள். யோபுடைய ஆரம்பத்தை தான் கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறாங்க பாருங்க. ஆரம்பம் ஒரே பிரச்சனை. ஆரம்பத்தில் என்னென்னத்தையோ புலம்புறான், என்னென்னத்தையோ சொல்கிறான், அறியாமல் நிறைய காரியங்களை பேசிட்டு கடைசியில் சொல்கிறேன், வாயை நான் பொத்தி கொள்கிறேன், எனக்கு புரியாத அறியாதியமான காரியங்கள் எல்லாம் பேசிட்டேன், தப்பாண்டவர், நான் இவ்வளோ நேரம் பேசுறது தப்புன்ட்டான். அவன் வாயை மூடிட்டான். கிறிஸ்தவர்கள் வாயை திறந்துருக்கிறாங்க. இப்போ அவன் எதை பேசக்கூடாதுன்னு மூணுனானோ அதே தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கடைசி 2-3 அதிகாரத்தை படிக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா வேதம் சொல்லுது முடிவை பாருங்க, யோபுடைய முடிவை பாருங்கள் இருக்குது. இவங்க ஆரம்பத்திலேயே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், உன்னையும் கொடுப்பார் எடுப்பார், உனக்கும் கொடுப்பார் எடுப்பாராக்கும், உன்ட்டு பிடிங்கிட்டு வாராக்கும், இப்படி பண்ணுவாராக்கும், அப்படி பண்ணுவாராக்கும், அதுலேயே நிற்கிறாங்க. அவன் சொல்கிறான் கடைசியில் அவனுக்கு என்ன நடந்தது, அவன் இழந்து போனது எல்லாம் ரெட்டத்தனையாக தந்தார் கர்த்தர், அவனை ஆசீர்வதித்தார். இதை நல்லா கவனிக்க சொல்லியிருக்குது வேதம், அதை நல்லா கவனித்து பாருங்க. அவனே சொல்கிறான், நான் வாயை பொத்திக்கிறேன், நான் பேச போகிறது கிடையாது, அறியாது புரிய, எனக்கு மிஞ்சினதெல்லாம் பேசிட்டேன் நான், வேண்டாம் அப்படின்னு வாயை பொத்தி கொண்டான் அவன். அதனால் முடிவை பார்க்குறது ரொம்ப அவசியம். இதே இங்கே எபிரேயர் 11 இருக்கும் 13ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா அப்படி போகுது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எதை நன்றாய் சிந்திக்கணுமா? உங்களை நடத்தினாங்களே, உங்களுக்கு போதித்தாங்களே, உனக்கு முன்மாதிரியாக இருந்தாங்களே, அவருடைய முடிவை நன்றாய் சிந்தித்து. ஏன் ஆரம்பத்தை சிந்திக்க வேணான்னாரு? ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை தான் இருக்குது. ஏன் ஆரம்பத்தை கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை தான். ஆரம்பம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் எக்ஸைட்டிங்காக இல்லை.
முடிவு கிராண்டா இருக்கும். அதனால தான் யோபிலே நம்ம வாசிக்கிறோம், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசித்து வாழும் போது அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கலாம், ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு சின்ன வேலையை செய்யலாம், ஒரு சின்ன படிப்பு படித்து ஒரு சின்ன சம்பளம் வாங்கி எங்கேயாவது சேரலாம். ஆனால் முடிவு எப்படி இருக்க போகிறது, அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போறீங்க, எப்படி விசுவாசிக்க போறீங்க, எப்படி அவரை பற்றி கொள்ள போகிறீர்கள், அவரை சார்ந்திருக்க போகிறீர்கள் என்கிறது குறித்து இருக்கிறது. எப்பவுமே சின்னவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு வேளை இருக்கலாம், இன்னைக்கு ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தரை விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், முடிக்கிறதுக்குள்ள கிராண்ட் ஆகணும். ஹலோ, முடிக்கிறதுக்குள்ள கிராண்ட் ஆகணும். முடிக்கும் போது ஒரு விசுவாசி சாகும்போது கர்த்தர் நல்லவர்ங்கிறத அவனுடைய சாவே அறிவிக்கணும். அங்கே வந்து பார்க்கிறவர் சொல்லணும், கர்த்தர் பெரியவர், இந்த மனுஷன் எங்கே இருந்தான், கடைசியில் எப்படி ஆனான், எப்படி இருந்தான், இப்படி ஆனான், எப்படி கர்த்தர் வல்லமையாக எடுத்து இவனை வச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய வாக்கு மாறாதது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், வாக்கு மாறாதவர், கர்த்தர் அற்புதமானவர் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய முடிவு வெளிப்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, முடிவை நன்றாய் சிந்திக்க சொல்லுகிறது. இப்போ இவனுடைய முடிவை பாருங்க, முடிவில் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்குது. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு அந்த மனுஷனுடைய கண்களில் தயவை கட்டளையிடுவாராக சொல்கிறான். தந்திரம்லாம் என்கிட்ட மிஞ்சினது மீதி எதுவும் இல்லை. என்னத்தை தந்திரத்தை விளையாடுறது, பெஞ்சமினை கூப்பிட்டு போகிறீங்க, திருப்பி வருவானா வரமாட்டானா, கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், கடவுள் தான் என் பிள்ளைகளை காப்பாற்றணும், கர்த்தர் தயவை கொடுப்பாராக அந்த மனுஷனுடைய கண்களில் 2 பிள்ளைகளையும் பத்திரமா திருப்பி நீங்கள் கொண்டு வருவீர்களாக என்று சொல்கிறான். கடைசியில் 47ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் யாக்கோபை கொண்டு வந்து யோசேப்பு தன்னுடைய அந்த ராஜாவுக்கு முன்னால் நிறுத்துகிறான். யோசேப்பு தான் அங்கே பிரைம் மினிஸ்டர், சூப்பர் பவர். எகிப்து தான் சூப்பர் பவர். இந்த ராஜா தான் நம்பர் 1 ராஜா உலகத்திலேயே, நம்பர் 1 மேன், மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள். அப்படின்னா யோசேப்பு தான் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த்து. இவனுக்கும் பெரிய அதிகாரம், பெரிய வல்லமை, பெரிய மரியாதை இருக்குது, பெரிய பதவியில் இருக்கிறான். தன்னுடைய தகப்பனாரை கொண்டு வந்து ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தணும்னு கொண்டாந்து நிறுத்துகிறான். யாக்கோபு பாருங்க, ஒரு எத்தன் ஏமாத்து பேர் வழி அப்படிலாம் இருந்தவன், தலை குனிஞ்சு வாழ்ந்தவன் எத்தனையோ வருஷமா, இப்போ தலை நிமிர்ந்து நிற்கிறான் ராஜாவுக்கு முன்னால் நின்று. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். எப்படி ஆயிட்டான் பாருங்க, ஒரு அம்பாசடர் ஃபார் காட்ன்ற மாதிரி ஆக்கிட்டான், தேவனுடைய பிரதிநிதி மாதிரி ஆயிட்டான், தேவனுடைய சார்பில் வந்து நிற்கிறவர் போல நிற்கிறான். அவ்வளோ பெரிய ராஜாவாச்சேன்னு கூனி குறுகல, அதை விட பெரிய ராஜாவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறான் இவன். இவன் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். ஏன் இதெல்லாம் சொல்றேன், மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் ஹஸ் ஹேப்பன். ஒரு தரமான மாற்றம், தரத்திலே மாற்றம். தரத்தில் மாற்றங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை தரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. தரமான ஒரு மனுஷனாக மாறிட்டான், ஒரு டிக்னிட்டி உள்ள மனுஷனாக, தலை நிமிர்ந்து நடக்கிற மனுஷனாக, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனாக, விசுவாசம் உள்ள மனுஷனாக, கர்த்தருடைய மனுஷனாக, ராஜாவை ஆசீர்வதிக்கக்கூடியவனாக மாறிவிட்டான். இதுதான் அவனுடைய நிலை. இப்போ இந்த 21ஆம் அதிகார வசனத்தை வாசித்தேன் இல்லையா, அதாவது எபிரேயர் 11 21வது வசனத்தை வாசித்தேன். விசுவாசத்தினாலே யாக்கோபு மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரி இருவரையும் ஆசீர்வதித்து கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான்னு. அந்த கதை எங்கே இருக்குது? ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கொஞ்சம் ஒரு நீண்ட பகுதியை வாசிக்க போகிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதை எல்லாருமே ரொம்ப பைபிளை வாசித்தவங்களாக இருந்தால் அது சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும், பேசாமல் போயிடலாம். நிறைய பேர் வாசித்திருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் வாசிக்காமல் இருப்பீங்க, நிறைய பேர் புதுசு. ஆண்டவரே புதுசாக அறிந்து கொண்டு வர்றீங்க, பைபிளே இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, இன்னும் பைபிளை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கல. அதனால் நான் வாசிக்கிறேன். வாசித்து இந்த கதையை இன்னும் கொஞ்சம் தான் சொல்கிறேன், நான் நல்லா விளங்குற மாதிரி சொல்கிறேன்.
48வது அதிகாரத்தில் முதல் 20 வசனங்களை வாசிக்க போகிறேன், தயவு செய்து கேளுங்கள். அதற்கு பின்பு உம்முடைய தாப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. வருத்தமாக இருக்குதுன்னா சோகம் இல்லாமல் இருக்காரு, சாகக்கூடிய நிலையில் இருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார்னு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரரையும் மனாசேயும் எப்ராயிமையும் தன்னோட கூட கூட்டி கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்ட் மகன் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவங்க மகன் வந்திருக்கார் பார்க்கறதுக்குன்னு படுத்துட்டு இருந்த கிழவனார், வயசு முடியாமல் படுத்துட்டு இருந்தவர் கட்டில் மேலே எந்திரிச்சு உட்கார்றாரு மகனை சந்திக்கிறதுக்காக. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமுள்ள தேவன் கானான் தேசத்தில் லூஸ் என்னும் இடத்தில், லூஸ்னா அந்த பெத்தேல தான் லூஸ்ன்றாங்க, அதே தான் பேர், எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட கூட சொன்னார். மகன்கிட்ட சொல்லி நினைவு கூறுறான் பாருங்க. பெத்தேல் என்ன நடந்ததுன்னு கர்த்தர் சொன்னார், உன்னை பெரிய ஜனத்திரளாக ஆக்குவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். அது மெசியானிக் ப்ராமிஸ். அது பாருங்க, ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தங்களில் நிறைய பேர் நினைக்கிறாங்க வாக்கு தத்தம் என்னன்னா ஈசாக்கு பிறப்பான்னு. கிடையாது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், வெறும் ஈசாக்கு பிறப்பான்றது இல்லை. ஈசாக்கு பிறக்கிறது வாக்கு தத்தத்தின் ஒரு சின்ன பகுதி தான். ஈசாக்குக்கு பிறகு இயேசு என்கிற ஒரு சந்ததி பிறப்பார். ஆபிரகாமின் வம்சத்தில் ஆபிரகாமுடைய குமாரனாக அவர் பிறப்பார். அது 2000 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேற வேண்டியது. ஆபிரகாம் அதை பார்க்கவே இல்லை, பரலோகம் போய் சேர்ந்துட்டான். அதனால தான் வேதம் சொல்லுது 13ஆம் வசனத்தில் எபிரேயர் 11 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே மரித்தார்கள். இதெல்லாம் நடக்கும் நம்பி மரித்தார்கள். இனிமே நடக்க போகுது, ஏன் வாழ்நாளைக்கு பிறகு நடக்க போறதுன்னு சொல்லி நம்பி மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த வாக்கு தத்தம் மேசியாவை குறித்த வாக்கு தத்தம். எது? உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி பல ஜன கூட்டமாக்கி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்ற அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. அவன் எங்க பல ஜாதிகளுக்கு தகப்பனானா, பல தேசங்களுக்கு தகப்பனானான்? அவன் கிடையவே கிடையாது. இஸ்ரவேல் தேசமே உருவாகலை அவன் காலத்தில். அந்த வாக்கு தத்தம் அவனுடைய காலத்தில் நிறைவேறவில்லை. எப்போ நிறைவேறுது அவனுடைய வாக்கு தத்தம்? இவனுடைய வம்சத்தில் ஆபிரகாமின் குமாரனாக இயேசு பிறந்து, அதனால தான் சுவிசேஷத்தில் ஆபிரகாமிலேருந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க ஜீனியாலஜியை, வம்ச வரலாறு. ஆபிரகாமிலிருந்து வந்தவர் இயேசுன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆபிரகாமின் வம்சத்தில் இயேசு பிறந்து ஆபிரகாமின் குமாரனாக பிறந்து உலக ரட்சகராகி அவர் மூலமாக பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது உலகம் முழுக்க. எல்லா ஜாதி ஜனங்களும் புறஜாதியாளர்களும் இப்போ இயேசு வண்டியில் வருகிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததியே. இந்த யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்ன்றாரு, அவருடைய சந்ததின்றாரு. ஹலோ, அப்போ அந்த வாக்கு தத்துவம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றது இப்போதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு ரட்சிப்பை உண்டாக்கி சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்ட பிறகுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இல்லைங்களா? அப்போ இது ரொம்ப ஃபார் சைட்டட் ப்ராமிஸ். இது அபாரமான ப்ராமிஸ். இதெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இதெல்லாம் செய்ய போறார் என் வாழ்க்கையின் மூலமாக. எனக்கு இதில் ஒரு பங்கு உண்டு. ஐ எம் பிளேயிங் எ ரோல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த ஜீனியாலஜிலாம் வருது, இந்த லினியேஜில் தான் வருது. இங்கே தான் இயேசு பிறக்கணும், இந்த லைனில் தான் வரணும். மகனுக்கு சொல்கிறான், அப்பா அந்த லைனு நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற அந்த லைனு நம்ம லைனில் தான் இதெல்லாம் நிறைவேற போகுது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என் மூலமாக ஓ மூலமாக நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரனுடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என்னண்டையில் மரணம் அடைந்தாள். அவளை அங்கே பெத்லெஹேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். ரொம்ப உருக்கமான ஒரு காட்சிங்க. யோசேப்புங்கிற தன்னுடைய மகனை, பிரியமான மகனை பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு தன்னுடைய மனைவி ஞாபகம் வருது, ரொம்ப நேசித்த மனைவி ராகேல்.
அந்த மனைவியை நினைவு கூறுறான். எப்படி அவள் செத்தான்றதை இந்த மகனுக்கு சொல்கிறான். அவங்க அம்மா அப்படி செத்தா நான் அவளை அங்கே அடக்கம் பண்ணனாக்கும் அப்படின்னு சொல்கிறான். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டார்கள். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். பிள்ளைகளை பார்த்து யாருன்னு கேட்குறான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாக இருந்தபடினால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாது இருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ரவேலர் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள்ச்ச. உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ உன்னுடைய பிள்ளைகளையே நான் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படிங்கிறான். அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். ஆசீர்வதிக்கும்படியாக இளையவனை இடது கைக்கு நேராகவும் மூத்தவனை வலது கைக்கு நேராகவும் கொண்டு வந்து நிறுத்துறான். கண்ணு தெரியாது அவருக்குன்னு. ஏன்னா வலது கையில் தான் பெரிய ஆசீர்வாதம், கிரேட்டர் பிளஸ்ஸிங். அதனால மூத்தவனுக்கு தானே கிரேட்டர் பிளஸ்ஸிங், பெரிய ஆசீர்வாதம். ஆனால் மூத்தவனை கொண்டாந்து வலது கைக்கு நேராகவும் இளையவனை கொண்டாந்து இடது கைக்கு நேராகவும் நிறுத்துகிறான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கை மனாசேயனுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருகு கடவர்கள் என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனில் அதிகமாய் பெருகுவான், இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி, அதாவது எப்ராயிமை முதல்ல சொல்லி வாழ்த்துவாரலாம். எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் தேவன் உங்களை ஆக்குவாராக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிப்பாங்களாம். அதில் யாரை முன்னால் போட்டிருக்கணும்? மனாசேயை முன்னால் போட்டிருக்கணும், எப்ராயிம் முன்னால் போடுறான். இப்படியாக எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இதை கொஞ்சம் ஆராய்வோம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அற்புதமான ஒரு ஸ்டோரி. இதில் அந்த யோசேப்பினுடைய குமாரில் ஆசீர்வதித்தான் இல்லையா, அதை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அதைத்தான் குறிப்பிடுறார் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர். அதை குறிப்பிட்டு சொல்லி விசுவாசத்தினால ஆசீர்வதித்தான்றார். அதில் எங்கே விசுவாசத்தை காண முடிகிறது? ஆகவே அந்த ஆசீர்வதித்த அந்த சம்பவத்தை பார்ப்போம். 15-16 வசனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்க. யோசேப்பை ஆசீர்வதித்துன்னு சொல்லியிருக்கான். அந்த பிள்ளைகளை தான் ஆசீர்வதிக்கிறான். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. 3 பகுதிகளில் முதல் பகுதி ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? தேவன் ஆபிரகாம் ஈசாக் என்ற என்னுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வம், வழிபட்டு வந்த தெய்வம். அந்த தெய்வம் 3 விதமாக விவரிக்கிறான் பாருங்க. 3-fold description of God. தேவனை 3 விதமாக விவரிக்கிறான். யார் இந்த தேவன்? என்னுடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வந்த தேவன். 2வது, நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, என்னை போஷித்து வந்த தேவன் அப்படின்னு சொல்லிடுது. 3வது, என்னை எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட இந்த தேவன். அந்த தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் ரொம்ப அர்த்தத்தோடு சொல்கிறான் பாருங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு விளங்கிக்கணும், ஏன் இப்படி சொன்னான்றதையும் நாம் விளங்கிக்கணும். என்னுடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வந்த தேவன் அப்படின்றதுல என்ன அர்த்தத்தோட சொல்றான்?
ஆபிரகாம் என்கிற மனுஷனுக்கு தான், என்னுடைய தாத்தாவுக்கு தான் கர்த்தர் தரிசனமானார். அவன் கர்த்தர் அறியாமல் எங்கேயோ தூரத்தில் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் அறியாத மனுஷனுக்கு அதையும் கும்பிட்டு இருந்தவனுக்கு இந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகிறது. கண்டு கொள்ளுகிறான். இந்த தேவன் இவனோட பேசுகிறார், இவனை அழைக்கிறார். ஒரு பெரிய சம்பவம் அது. தேவனை கண்டு கொள்ளுகிறான். ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்டான். உலகத்தில் அன்னைக்கு அவ்வளோ பேர் கிடையாது இந்த ஜீவனுள்ள தேவனை தெரிந்தவர்கள். ஒரு அபூர்வமான மனுஷன். அப்படி தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு அந்த தேவனை தான் தன்னுடைய மகனுக்கும் போதிக்கிறான், தன்னுடைய சந்ததிக்கும் போதிக்கிறான். இவர்கள் எல்லாரும் இந்த தேவனை வழிபட்டு வந்தார்கள். வழிபாட்டு முறையை மாற்றி கொண்டார்கள். ஏன்னா ஜீவனுள்ள தேவனை கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஜீவன் இல்லாதவைகளை வழிபடுவது நிறுத்தி விட்டார்கள். தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நிறுத்திட்டாங்க. இவ்வளவு நாள் தங்களுடைய முற்பிதாக்கள் வழிபட்டு வந்த தெய்வங்கள் இதெல்லாம் வழிபடுறதை நிறுத்திட்டு இந்த ஜீவனுள்ள தேவனை கண்டடைந்து விட்டதுனால இனிமே இவரை மாத்திரம் வழிபட வேண்டும் என்று வழிபடுகிறார்கள். ஆபிரகாம் குறித்து வாசிக்கும் போது போற இடத்துலலாம் ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அவங்க ஊர்ல லோக்கல்ல அவங்க தனியா வச்சிருக்கிறாங்க பலிபீடம் கோயில்லாம். இவன் கட்டுறான். ஏன்னா இவனுடைய தேவனை ஆராதிக்கிறதுக்காக இவன் கட்டி தேவனை அவர்கள் மத்தியில் இவன் ஆராதிக்கிறான். இவர் இப்படிப்பட்ட ஒரு தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன், தன்னை வெளிப்படுத்தின தேவன், ஆபிரகாமை அழைத்த தேவன், இருளிலிருந்து ஒளிக்கு அவனை கொண்டு வந்த தேவன். இந்த உன்னதமான அழைப்பை, ரட்சிப்புக்கான அழைப்பை ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் கொடுத்த தேவன், ரட்சிக்கிற தேவன். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா ரட்சிக்கிற தேவன். பல வருஷங்கள் முன்னாக நான் மாணவனாக இருந்தப்போ ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தார். அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் பாருங்க. அன்னைக்கு தான் ஏன் தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுறாருன்றதை பற்றி அன்னைக்கு தான் எனக்கு விளங்கிச்சு. அவர் பிரசங்கம் பண்ணார். Why God is known as the God of Abraham, Isaac and Jacob அப்படிங்கிறத பண்ணார் பாருங்க. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன் ஒரு ஆபிரகாம், ஈசாக் என்கிற என்னுடைய முன்னோர்கள் வணங்கின தேவன்றான். இவர் தான் ரட்சிக்கிற தேவன், இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன். எங்கள் மூதாதையரில் அந்த அறியாமை என்கிற இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் ஜீவனுள்ள தேவன். இவருக்கு அவர்களுக்கு தரிசனமான தேவன், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த தேவன், ரட்சித்த தேவன், இவர்களை ரட்சிப்புக்குள்ள அழைத்த தேவன். அப்ப சொல்றான், ஒண்ணு இவர்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த அறியாமையிலிருந்து மீட்டு அற்புதமான அந்த ஒளிக்குள்ள சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்த அந்த தேவன் முதல்ல. ரெண்டாவது, நான் பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்னை போஷிக்கிற தேவன். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் த காட் ஹூஸ் பீன் மை ஷெப்பர்ட் ஃப்ரம் த பிகினிங் வருது. ஷெப்பர்ட்னா போஷிக்கிறவங்க தானே, போஷிக்கிறது தான் அவங்க வேலை, ஆடுகளை கொண்டு போய் மேய்க்கிறது தானே வேலை. ஆனால் ஷெப்பர்ட்ன்ற டிரான்ஸ்லேஷன் அது அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? ஷெப்பர்ட்னா என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால சில டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, காட் ஹூ ஃபெட் மீ ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. என்னை போஷித்த தேவன். ரொம்ப கிளியராக விளங்கிடுச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த தேவன் என்னை ரட்சிக்கிற தேவன் மட்டுமல்ல, என்னுடைய பூமிக்குரிய தேவைகளை இந்த பூமியிலே சந்திக்கிற தேவன் கூட. என்னை காப்பாற்றின தேவன், பஞ்சத்தில் அடிபட்டு சாகாம என்னோட கூட இருந்த தேவன், பஞ்சத்து மத்தியில் என்னை செல்வந்தனாக்கின தேவன், பஞ்சத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபையை தந்த தேவன், என்னை போஷித்து காப்பாற்றின தேவன், என்னுடைய உலக பிரகாரமான தேவைகளை சந்தித்த தேவன். நிறைய பேர் இந்த பூமிக்குரிய தேவையில ரொம்ப கேவலமாக பேசுறதை நான் பார்த்துருக்கிறேன் கிறிஸ்தவர்கள். அதனால தான் அந்த பூமிக்குரிய தேவையில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன் நீங்கள் எதை கேவலமாக பேசுறீங்களோ உங்கள் பக்கத்தில் அண்டாது. ஏன்னா காசு பணத்துக்கு கூட ரோஷம் மரியாதை இது இருக்குது, மான மரியாதை ரோஷம் இருக்குது. இந்த மனுஷன் நம்மளை கொஞ்சம் கூட ஒரு இதே பண்ண மாட்டேன்றான்னு தூரம் போயிடும். கர்த்தர் இதையெல்லாம் நமக்கு தர்றார், நம்ம போஷிக்கிறதுக்காக தர்றாரு, நம்முடைய தேவையை சந்திக்க தர்றாருன்ற அறிவு கூட நிறைய பேருக்கு இருக்க மாட்டேது பாருங்க. அதை கேவலமாக பேசுறது. ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க பொருளாதாரத்தை பற்றி. இப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள். நான் சொல்றேன், அவன் சொல்றான், என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்த தேவன், என்னை போஷித்த தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்களை போஷிக்கிற தேவன்? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பொருளாதார தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர். ஒன்றும் சிலர் சொல்றாங்க இல்லையா, நீ மோட்சம் போனா போதும், உனக்கு என்ன பொருளாதாரம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, சாப்பிட்டு வா மோட்சத்துக்கு, பட்னியில் சேராது, பட்னியில் சாகாத, நல்லா சாப்பிட்டுட்டு மொல்லமா வாப்பான்றாரு. போனால் அவசரம் இல்லை, உன்னை பட்னி போட்டு நாங்கள் கொண்டு போகணும்னு அவசியமே கிடையாது. ஊர் உலகத்தை பார்க்குறவன் நினச்சிக்குவான், இந்த தேவனுக்கு இவங்களுக்கு சோறு கொடுக்க கூட லாய்க்கில்லை அவரு அப்படின்னு நினச்சிக்குவான். என் மானத்தை வாங்காத, நான் போஷிக்கிற தேவன் என்கிறார். எனக்கு என்னமோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நிறைய பேருக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறார். என்னத்த ப்ராஸ்பெரிட்டியை பேசுகிறேன்? ஐயோ, கஷ்டப்படுற மக்களுக்கு கர்த்தர் தேவையில்லை சந்திக்கிறாருன்னு சொல்கிறேன். நான் ஒரு ஆள் அதான் கேட்டேன், ஏன் உனக்கு வாய் வலிக்குது இதை சொல்கிறதுக்கு? நீயா கொடுக்க போகிற? உன் பையிலேருந்து எடுத்தா கொடுக்க போகிற? அவர் கொடுக்குறேன்றாருப்பா, அவர் போஷிக்கிறேன்றாரு, அவர் செய்கிறேன்றாரு. ஜனங்களை நேசிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு பசி பட்னியில் இருக்கிற ஒருவனையும் அவர், எளியவன் ஒருவன் உங்கள் மத்தியில் இருப்பதில்லைன்னு சொன்னவர். அவர் ஒருத்தன் கூட ஏழை இருக்க மாட்டான்றார். என் பேச்சை கேட்டீங்கன்னா ஒருத்தன் கூட ஏழை இருக்க மாட்டான்றார். இவங்களை கேட்டிங்கன்னா அடுத்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. அது உபாகம் 15:4 ஒருவனும் ஏழை இருப்பதில்லைன்னு. 11லேயே சொல்கிறாரு, ஏழைகள் எப்போதும் உங்க கூட இருப்பாங்கன்னாரு. இதை சொன்னீங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? சொன்னவர் ஒருவன் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டிப்பாக இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க ஏழைகளுக்கு, யூ கான் கெட் ரிட் ஆஃப் தம், இதில் பி தேர்னார். ஏன் தெரியுமா? இதுதான் கர்த்தருடைய சித்தம்ன்றதுனால அல்ல. என் பேச்சை கேட்க மாட்டாங்க, கடின உள்ளம், என் வழிகளின்படி நடக்க மாட்டாங்க, நான் சொல்கிறபடி செய்ய மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க, என் பொருளாதார கொள்கைகளை பின்பற்ற மாட்டாங்க, அதனால ஏழைகள் இருப்பாங்கன்றார ஒழிய அதுதான் கர்த்தருடைய சித்தம்ன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க சொல்கிறது கேட்கும்போது பைபிளை நல்லா திறந்து வச்சு கண்ணை திறந்து பார்க்கணும். அந்த நேரத்தில் இப்படியே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டு வந்துடுவீங்க. கண்ணை திறந்து விழிச்சு பார்க்கணும் என்ன சொல்கிறாங்கன்றத. ஒரு மனுஷனும் அப்படி இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை கொண்டாடணும் தினந்தோறும். நம்ம போஷித்து காப்பாற்றுகிறவர் நல்ல தேவன். அவர் உங்களுடைய தேவைகளை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். தேவையை சந்திப்பார். உங்களுக்கு குறை ஏதும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதுதான் அவருடைய சித்தம் என்பதை நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன். சொல்கிறான், என்னை பிறந்த நாள் முதல் என்னை போஷித்து காப்பாற்றின தேவன். அவனுக்கு தெரியும் 20 வருஷத்தில் மாமனார் சாகடிச்சிருப்பான், இவனை புழிஞ்சு எடுத்து ஒன்றும் இல்லாத எலும்பு தோலும் அமைச்சிருப்பான். கர்த்தர் என்னை போஷித்தார். எத்தனை விரோதிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், கர்த்தர் என்னை போஷித்தார்ன்றான். 3வது சொல்கிறான், நல்ல கவனிங்க, ஒன்று ரட்சிக்கிற தேவன், இன்னொன்று போஷிக்கிற தேவன். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ரட்சிக்கிற தேவனை பார்த்துருக்காங்க. ஹலோ, அப்போ நேராக பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, ரட்சிக்கிற தேவன் மட்டும் இல்லை, போஷிக்கிற தேவன். 3வது காக்கிற தேவன். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட அந்த தூதனானவர் இவர்களை ஆசீர்வதிப்பாராகன்றான். அப்போ இந்த தேவனை எப்படி விவரிக்கிறான் பாருங்க. அவர் ஆபத்திலிருந்து காக்கிற தூதனை போல. எத்தனை ஆபத்துகள் எங்கெங்கெல்லாம் கொண்டு இருப்பாங்க. என்ன, என் அண்ணன் தேடிட்டு இருந்தான் என்ன கொல்றதுக்கு, வழியே விரோதிகள் இருக்கிறாங்க கொல்றதுக்கு, என் மாமனாரே ட்ரை பண்ணியிருக்கான் என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு. அத்தனை தீமைகள், எனக்கு நடக்கக்கூடிய தீமைகள் ஏராளம். தீமைகள் சூழ்ந்த இந்த உலகத்தில், பொல்லாத உலகத்தில் கர்த்தர் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டு என்னை காத்த தேவன். எல்லாரும் சொல்லுவோம், ரட்சிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், காக்கிற தேவன். உங்களுக்கு தெரியுமா உங்களை காக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு? ஆபத்திலே உங்களை காக்கிற தேவன் இருக்கிறாரு. எல்லா தீங்குக்கும் பிசாசுடைய சகல சதிகளுக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிற ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்காருன்னு தெரியுமா? நான் சொல்றேன், இருக்காரு. அவர் காப்பாரு. சில சொல்ல, இல்லை ரட்சித்தா போதும், சரி பரவாயில்ல, அதை வச்சுங்க, மீதி 2 விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு மீதி தேவை, எனக்கு போஷாக்கும் தேவை, எனக்கு பாதுகாப்பும் தேவை, ரொம்ப நாள் இருந்து நல்லா வேலை செய்யணும், எல்லாம் தேவைப்படுது. கர்த்தர் அந்த விதமான தேவன், அப்பேற்பட்ட தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விதங்களிலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைகளையும் ஆபிரகாமை ஈசாக்கை ரட்சித்தது போல தேவன் ரட்சிப்பாராக. அவருடைய மன இருளை நீக்குவாராக. அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவாராக. இந்த பிள்ளைகளும் வாழ்க்கையில சந்திக்க போகிற சவால்கள், பஞ்சங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இவர்களை காப்பாராக. என்னை போஷித்த தேவன் இவர்களை காப்பாராக. எத்தனையோ விரோதிகள் தீய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. அவருடைய எல்லா தீமைக்கு விலக்கி என்னை காத்தது போலவே என்னுடைய முன்னோர்களை காத்த தேவன் இவர்களையும் காப்பாராக. தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்ன்றது அர்த்தம். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லுவாங்க எல்லாரும், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனையா. எனக்கு ஒன்றும் விளங்காது, நான் பாட்டு சொல்கிறாரு, இது இப்படி சொல்லணும் போல இருக்குது ஆபிரகாம். அப்புறம் தான் எனக்கு விளங்க ஆரம்பிச்சு, அடே அப்பா, ஆபிரகாமின் தேவன் ரட்சிக்கிற தேவன், மன இருளை போக்குகிற தேவன்,
ஒளியை வீச பண்ணுகிற தேவன். ரட்சிப்பின் ஒளி வீசிருச்சு, சுவிசேஷ ஒளி உள்ள வீசிருச்சு. ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டேன், போஷிக்கிற தேவன் அறிந்து கொண்டேன். பயப்படுறது இல்லை, கர்த்தர் போஷிப்பார், எல்லா தேவையை சந்திப்பார் என்பதை அறிந்து கொண்டேன். ரொம்ப ஆழமாக அதை விசுவாசிக்கிறேன். இப்போ காக்கிற தேவன் அவர், எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் விலக்கி, எல்லா சதி திட்டங்களுக்கும் விலக்கி காக்கிற தேவன் என்பதையும் புரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட தேவன் இவர்களை அதே விதத்தில் ஆசீர்வதிப்பாராக என்கிறது தான் ஆசீர்வாதம். புரிஞ்சுதுங்களா? அதான் ஜெபம். நல்ல ஜெபம் பாருங்க, இதான் ஜெபம். ஏன் இப்படி ஒரு ஜெபத்தை செய்கிறாரு? ஏன் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யணும்? ஏன் இந்த 3 ஐட்டமை சொல்லணும்? ரட்சிக்கிறவர், போஷிக்கிறவர், காப்பாற்றுறவர்னு. ஏன்னா அந்த 2 பசங்களும் எகிப்தில் பிறந்தவனுங்க. யோசேப்பு வந்து இவன் வீட்டில் வளர்ந்த ஆள். இவனுக்கு இந்த உடன்படிக்கை பற்றி எல்லா பற்றியும் நம்ம ஆழமாக தெரியும். இந்த பையனுங்களுக்கும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு தான் நினைக்கிறேன். அவங்க ஒன்றும் அந்த லோக்கலில் கும்பிட்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய தகப்பன் நல்ல கர்த்தருடைய வழியில் நடத்தியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இவர்கள் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ தாத்தா வந்திருக்காரு. தாத்தா சொல்கிறாரு, தான்ப்பா நம்முடைய தேவன் இந்த தேவனை போல அற்புதமான தேவன் எங்கேயுமே கிடையாது. நீ ஒருவேளை எகிப்துன்ற இந்த நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டு, சூப்பர் பவர் கண்ட்ரியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளையாக இருக்கலாம், எல்லா சொத்து சுகங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கலாம், இந்த உலகத்தில் எல்லாம் உனக்கு இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் அதை வந்து இதை விட பெருசுன்னு நினச்சிடாத. ஏன்னா அம்மா வேறு அந்த இதுலேருந்து வந்தவங்க. எங்கேருந்து? எகிப்து தேசத்துக்காரி. அதனால மனசு அந்த பக்கம் போயிட போகுது. ஏன்னா இவனுங்க ஆடு மேய்க்கிற சந்ததி. இந்த இஸ்ரவேலர் வந்து ஆடு மேய்க்கிறவங்கள கேவலமாக எண்ணாங்க. இது எகிப்தியர் அந்த தொழிலே கேவலமாக எண்ணாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் வளர்ந்தவங்க, எகிப்தியர் அம்மா, இப்படிப்பட்ட சொகுசோடு வளர்ந்தவங்க, பெரிய இடத்து பிள்ளைகள். அவர்களுக்கு அதை விட்டுட்டு இதில் வந்து ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்களா? அதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? அந்த ஐடென்டிட்டியை மறந்து அது வேணாம்னு இந்த ஐடென்டிட்டியை தங்களுடைய சொந்தமாக்கிக்குவாங்களா? நாங்கள் ஆபிரகாம் பிள்ளைகள் என்று சொந்தமாக்கி கொள்வாங்களா? ரொம்ப கஷ்டம்தான். அதை விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இதனுடைய மேன்மையை சொல்கிறாரு. இவர் ரட்சிக்கிற தேவன், இவர் போஷிக்கிற தேவன், இவர் வந்து காக்கிற தேவன் என்று சொல்லி இந்த தேவனை போல இந்த ஜீவனுள்ள தேவனை போல ஒரு தேவன் இல்லை. அதனால அதை பெருசா நினைக்காத, அதை காட்டிலும் பெரியவர் இவர். எகிப்து தரக்கூடிய எல்லா சொத்து சுகங்களுக்கு மேல பெரிய காரியங்களை இவர் தருகிறவர். இது வந்து கொஞ்ச காலத்துக்கு உனக்கு நடக்கும் சொல்லியிருக்கலையா பைபிள்ல? யோசேப்பின் காலத்தில் நல்லா இருந்தாங்க, அதுக்கு பிறகு வேற ஒரு பார்வோன் வந்தான். அவனுக்கு யோசேப்புனா யாருன்னு தெரியல, அவன் மூலமா நடந்த நல்ல காரியங்கள்லாம் புரியல, இவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான், அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விட்டான். கதை மாறிடுச்சு பாருங்க. அடிமைகள் ஆனார்கள், துன்பப்பட்டார்கள். நல்லா இருந்த ஜனம் அங்கே எல்லா நன்மைகளையும் இழந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அப்போ அது கொஞ்ச காலத்து காரியம். ஆனால் இந்த தேவனுடைய ஆசீர்வாதமோ என்றென்றைக்கும் உள்ளது. இது என்றென்றைக்கும் உள்ள உடன்படிக்கை, நிலைத்து நிற்கக்கூடிய உடன்படிக்கை. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இது மாறாதது. இவர் ரட்சிக்கிறவர், போஷிக்கிறவர், காக்கிறவர் என்று இந்த தேவனை உயர்த்தி உன்னதமாய் பேசுகிறான். சாகிற நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த தேவனை எப்படியா சொல்லிடணுமே நல்லா. இந்த பிள்ளைகள் நான் சொல்றதை கேட்டு அம்மா வழியில போயிடாம, அந்த சைடு சாஞ்சிடாம, அந்த தேசத்தோடு ஒன்றி போகாம, அந்த கலாச்சாரத்தை தங்களுடைய ஆக்கி கொள்ளாமல் ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்லி இந்த பக்கம் வரணுமேங்கிற மனசுல வச்சுக்கிட்டு அப்படி பேசுகிறான். விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இதெல்லாம் கவனிக்கணுங்க. ரெண்டாவது, அந்த ஜெபத்தில் ரெண்டாவது பகுதி அடாப்டேஷன், லீகல் அடாப்டேஷன். அடாப்டேஷன் இல்லை, அடாப்ஷன், சாரி, அடாப்ஷன், ஃபார்மல் அடாப்ஷன். அதாவது அடாப்ஷன்னா தத்தெடுக்கிறது இல்லையா? ஒரு பிள்ளைய நம்முடைய பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறது அல்லது தத்தெடுக்கிறது, பிள்ளைய எடுத்து என்னுடைய பிள்ளைய ஆக்கி கொள்வது. அதுக்கு ஒரு லீகல் ப்ராசஸ் இருக்குது. இவனுக்கு 12 குமாரர்கள் இருக்கிறாங்க. யோசேப்பை சேர்த்து 12 குமாரர்கள் இருக்கிறாங்க. இவன் சொல்கிறான் 5ஆம் வசனத்தில், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த இந்த 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். என் பிள்ளைங்க ரூபன் தான் மூத்தவன். ரூபன் சிமியோன் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியே உன் 2 பிள்ளைகளும் இன்றைக்கு முதல் அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறேன். என் பேர பிள்ளைகளில் என் பிள்ளைகளாகவே அவர்களை எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறான். என் பிள்ளைகளாகவே அவர்களை ஆக்கி கொள்ளுகிறேன்.
பிள்ளைகளாக ஆக்கி கொண்டு யோசேப்புக்கு வர வேண்டிய பங்கு 12 பங்கு இல்லையா, அந்த யோசேப்புக்கு வர வேண்டிய பங்கை 2 பங்காக்கி டபுள் மடங்கு யோசேப்புக்கு வருது. எத்தனை கோத்திரம் கேட்டீங்கன்னா, இப்போ 12 கோத்திரம்னு சொல்லுவோம் சாதாரணமாக, இல்லை 13 கோத்திரம், 13 கோத்திரம், 11 யோசேப்புடைய பங்கு 2 வருது. அதனால 13 கோத்திரம். இந்த 13 கோத்திரத்தில் திரும்பவும் 12 ஆகுது அந்த கோத்திரம். எப்படி? லேவி என்கிறவனுக்கு பங்கு கிடையாது. இந்த சொத்து கானான் தேசத்தில் போகும்போது அந்த சொத்து பங்கிட்டு போது லேவி என்கிறவனுக்கு பங்கு கிடையாது. அதனால 12 கோத்திரம்னு ஆச்சு. இதுதான் கதை இல்லையா? அப்ப லீகலா அடாப்ட் பண்ணிக்கிறான் பிள்ளைகளை, தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி லீகல் அங்கீகாரத்தை சொல்றான், கொடுக்கிறான். வம்ச வரலாறுல இப்படி எழுதப்பட வேணும், இவரெல்லாம் என் பிள்ளைகள்னு கவுண்ட் பண்ணிக்கணும். என் பிள்ளைகளா இருந்தா 12 பிள்ளைகளுக்கு என்ன போர்ஷனை கொடுப்பனோ அப்படியே நான் இவர்களுக்கும் கொடுக்குறேன். யாக்கோபுக்கு டபுள் போர்ஷன், 2 பிள்ளைகள் 2 பேருக்கும் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டபுள் போர்ஷனை யாக்கோபுக்கு கொடுக்குறேன், யோசேப்புக்கு கொடுக்குறான். யோசேப்புடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்கிறாள். யோசேப்புடைய பங்கை 2 மடங்காக பெற்றுக்கொள்கிறார்கள். இதில் என்ன நடக்குது? ஒன்று, ரூபனுக்கு போய் சேர வேண்டிய மூத்த குமாரன் என்கிறவனுக்கு சேர வேண்டிய இரட்டிப்பான சொத்து சுதந்திரம் இப்போ ரூபனுக்கு பதிலாக யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. ரூபன் தான் மூத்தவன், அவனுக்கு போக வேண்டியது இவனுக்கு. ஏன்னா அவன் ஒரு அசிங்கமான வேலை அவனுக்கு பண்ணிட்டான். அது போகிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு வேதத்தில் வாசிக்கிறான் இல்லையா? அதனால ரூபனை ஒதுக்கியாச்சு, அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு மூத்த குமாரனுடைய பங்கை யோசேப்பு கொடுக்குறார். அதுதான் டபுள். ப்ராப்பர்ட்டியில் எல்லாத்துலேயும் டபுளாக தருகிறார். அது நமக்கு விளங்குது. சரி, அவன் கெட்டவன், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால் அவனை விலக்கிட்டு இதை தந்தார்ன்றது நமக்கு விளங்குறது. ஆனால் இங்கே இன்னொரு காரியம் நடக்குது பாருங்க. அது என்னன்னு சொன்னால், ஈப்ராயிம் மனாசேன்னு இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஈப்ராயிம் மனாசே என்பவர்களில் மனாசே மூத்தவன், ஈப்ராயிம் சிறியவன். இங்க என்ன பண்றாரு? மனாசேக்கு சொந்தமான அந்த மூத்த குமாரனுக்கு சொந்தமானதை எடுத்து இப்ப ஈப்ராயிம் என்கிற இளையவனுக்கு தருகிறார், அவனுக்கு கொடுக்கிறார். அவனுக்கு கொடுக்கறதுல ஏன் அப்படி செஞ்சாருன்றது கேள்விக்குறியா இருக்குது. ரூபனுக்கு தராம யோசேப்புக்கு ஏன் செஞ்சாருன்னா வசனமே இருக்குது, அவன் அப்படி தப்பு பண்ணிட்டான், அதனால அவன் தகுதி இல்லாதவன் ஆக்கியாச்சு, கொடுக்கல அவனுக்கு. மனாசே கொடுக்காம ஏன் ஈப்ராயிமுக்கு கொடுத்தாருன்றது அதுக்கு காரணமே எங்கேயும் கிடையாது. மனாசே ஈப்ராயிமை காட்டிலும் நல்லவன் எங்கேயும் சொல்லி இல்லை, மனாசே கெட்டவன் எங்கேயும் சொல்லி இல்லை, அப்படிலாம் வசனம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது மனாசேனுடைய பங்கை ஈப்ராயிமுக்கு கொடுக்குறான். அதாவது மூத்தவனுடைய பங்கை எடுத்து இளையவனுக்கு கொடுக்குறான். இந்த 2 காரியங்கள் நடக்குது பாருங்க. இங்க யோசேப்புக்கு மூத்தவனுடைய பங்கு கிடைக்கிறது. அப்புறம் யோசேப்புடைய பிள்ளைகள் 2 பேரில் மூத்தவனுடைய பங்கு இளையவனுக்கு போய் கிடைக்கிறது. இப்படி 2 காரியங்கள் இங்கே நடக்கிறது. இதை கொஞ்சம் கவனிக்க வேணும். அதனால தான் பையனில் கொண்டு நிறுத்தும் போது அவன் கரெக்டாக பொசிஷன் பண்ணி நிறுத்துறான். ஏன்னா பாப்பா கண்ணு தெரியாதுன்னு சொல்லி ரைட் ஹேண்டுக்கு நேராக கொண்டாந்து மூத்தவனை நிறுத்துறான், லெஃப்ட் ஹேண்டுக்கு நேராக கொண்டாந்து இளையவனை நிறுத்துறான். ஏன்னா ஈஸியாக கை வச்சு ஜெபம் ஆசீர்வதிப்பாருன்னு. இந்த கிரேட்டர் பிளஸிங், பெரிய ஆசீர்வாதம் வலது கையினால கொடுக்கப்படுகிற ஒன்று. அதனால வலது கைக்கு நேராக மூத்தவன் நிறுத்துகிறான். யாக்கோபு ஆசீர்வதிக்கும் என்ன பண்ணிட்டான்? கையை கிராஸ் பண்ணிட்டார். இந்த கையை கொண்டு போய் இளையவன் மேலே வச்சு, இந்த கையை கொண்டு மூத்தவன் பேரில் வச்சு தலையில ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிக்க பார்த்தோன்னே இவனுக்கு தாங்கல. ஐயோ தகப்பனே அப்படி அல்ல அப்படிங்கிறான். இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு மூத்தவன் இவன், அதுக்கு தான் முன்னால் கொண்டு கரெக்டாக நிறுத்திருக்கேன், கையை இங்கே வையும் அப்படின்னு கையை எடுத்து இங்கே வைக்க பார்க்குறான். தகப்பனோ தடுத்து, 19ஆம் வசனம் அருமையான வசனம் பாரு. தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். 2 தடவை சொல்கிறான். ஏன்னா ஏமாற்றி பங்கை வாங்கினவனா செய்வேன், அப்பா இந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அப்பா அப்படி தான் அந்த வேட்டைக்கறியை சாப்பிட்டுட்டு இந்த மூத்தவனுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தான் கத்தர். ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு திட்டம் வச்சுருந்தாரு. அதுக்கு கீழ்ப்படியாமல் அதெல்லாம் அலட்சியம் பண்ணி நல்ல கறியை சாப்பிட்டுட்டு மூத்தவனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி இவன் போய் கொண்டு வா நான் சாப்பிட்டோன்னு ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டான். எங்கள் அப்பனுக்கு அதை பற்றி எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் இருந்தது. நான் அப்படி இருக்க விரும்பலை, எனக்கு தெரியும், நல்லா தெரியும் மகனே, இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் நான் அந்த பாதையில். எங்கள் அப்பா பண்ண இருந்த தப்பை நான் செய்ய விரும்பவில்லை.
முழிச்சிட்டேன் நான். எங்கள் அப்பா செஞ்ச பிறகு நடுங்கி போயிட்டான். ஈசாக்கு வந்து நடுங்கிட்டான், பிரமித்து நடுங்கினான்னு பார்க்குறோம். கர்த்தர் எப்படி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றான்னு எண்ணி பார்த்து பிரமித்து நடுங்குகிறான். சொல்கிறான், ஐயோ நான் பிரமித்து நடுங்கிற ரெடியா இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ, யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை தான் நான் ஆசீர்வதிப்பேன். அதுக்கு தான் கையை மனமறிய மாற்றினான் இருக்குது. 14ஆம் வசனத்தில் மனமறிய தனது வலது கையை நீட்டி, இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, வைஸ்லி ஹி புட் ஃபோர்த் ஹிஸ் ஹேண்ட். எல்லா ஞானத்தோடு தெரிஞ்சு என்ன செய்கிறோன்றத நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கமிட்மெண்ட்டோட இப்படி தான் செய்யணும். இந்த விஷயத்தில் தப்பு பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து வரப்போகிற மேசியாவை குறித்த காரியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தது ஈப்ரேம்னு கடவுள் வச்சுட்டாரு, தெரிஞ்சிட்டாரு. அதனால இந்த பிளானை நான் மாற்ற முடியாது, கரெக்டாக அவர் பிளான் படி நான் செய்ய வேண்டும். எவ்வளோ உணர்வுள்ளவனா மாறிட்டான் பாருங்க. இப்போ உலக பிரகாரமானவனா இல்லை, உணர்வுள்ளவனா மாறிட்டான். கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை எப்படி நிறைவேற்றணும். பையன் பிரைம் மினிஸ்டர், பெரிய ஆள், சொல்கிறான், தகப்பனே அப்படி அல்ல, இவன் அல்ல, இவன் ஆசீர்வதின்றான். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது கேட்க வேணாமா? சொல்கிறான், இல்லை மகனே எனக்கு தெரியும், நீ பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், எனக்கு சொல்லாத. அதை விட பெரியவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஈப்ரேம் மேலே கையை வைக்க சொல்லியிருக்காரு, வலது கையை ஈப்ரேம் மேலே வைக்க சொல்லியிருக்காரு. அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுது, வெறும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான்னு சொல்லலை, விசுவாசத்தினாலே யாக்கோபு மரண காலத்திலே யோசேப்பின் பிள்ளைகளை ஆகிய ஈப்ராயிம் மனாசேயும் ஆசீர்வதித்தான். அதில் விசுவாசத்தை காண்கிறோம், ஒரு கமிட்மெண்ட்டை பார்க்குறோம். கர்த்தருடைய எதிர்காலத்தை குறித்த கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், வெளிப்பாடு, இவனுக்கு ப்ரொஃபெட்டிக் சென்ஸ் ஒன்று கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. என்ன நடக்க போகிறது, யாருடைய வம்சத்தில் வந்து இயேசு பிறக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதன்படி தான் செய்கிறான். விசுவாசத்தை அங்கே காண முடிகிறது. இருக்கீங்களா? ஸோ இந்த அடாப்ஷனில் இதெல்லாம் இருக்குது. முதல்ல ப்ரேயரு. இந்த ப்ரேயரில் அப்படியே அந்த பையனுங்களுடைய கவனத்தை அப்படியே ஈர்த்துடலாம். இந்த தெய்வம் மாதிரி கிடையாதுப்பா, தெரிஞ்சுக்கோ, நீ ஆபிரகாமின் பிள்ளை, நீ வந்து எகிப்தியன் கிடையாது, எகிப்து தேசத்தோடு கலந்துராத, இந்த கலாச்சாரத்தில் மூழ்கிடாத. ஆபிரகாமின் தேவன் உன்னுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னுடைய தேவன், ரட்சிக்கிறவர், போஷிக்கிறவர், காக்கிறவர். இந்த அடாப்ஷன் மூலமாக, இந்த பிள்ளைகளாக்குறது மூலமாக அது அங்கேயே இருக்கு பாருங்க. 16ஆம் வசனத்தில் அந்த பிள்ளைகளாக்குறது இருக்குது பாருங்க. 16 நடுவில், என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவரின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. அதாவது இந்த பிள்ளைகளுக்கு என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்கள் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. அதாவது இந்த பிள்ளைகள் எங்களுடைய பேரினால் அறியப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைங்க இவங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற வம்சத்தில் வந்த பிள்ளைகள். அதை உறுதி செஞ்சுக்கொண்டான். யாருடைய பிள்ளைன்னு கேட்டால் யாக்கோபுடைய பிள்ளை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற வம்சத்தில் வந்த பிள்ளைன்னு இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறான். அடாப்ஷன் நடக்குது, ஃபார்மல் அடாப்ஷன். பிள்ளைகள் ஆயிட்டாங்க. மூணாவது, ஒரு பெரிய சந்ததியாக, பெரிய ஜாதியாக அவர்கள் ஆக்குவார்ன்றதை வாக்கு பண்ணுறார். பெரிய ஜாதி ஆக்குவன்றதை கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டபடி சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் இல்லையா, 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில். பிறகு நான் பார்க்குறோம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்தித்து அவன் புலம்புறான், என் பிள்ளை இல்லை, வேலைக்காரன் தான் என் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறான் ஆண்டவரே. அப்போ சொல்கிறார், இல்லை இல்லை, உனக்கு பிறக்கிற உன் கற்ப பிறப்பு, உனக்கே பிள்ளை பிறக்கும், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும்னு சொல்றாரு. பெரிய ஜாதியாக்குவன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதன் பிறகு 17ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு தரிசனம் மாறார் கர்த்தர். அங்கதான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷதாய் என்று சொல்லி வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்திட்டு சொல்றாரு, எனக்கு முன்பாக உத்தமனாய் நட, உன்னை பெருக பண்ணுவேன், மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இந்த பெருக பண்ணுவேன்ற திருப்பி திருப்பி சொல்றாரு. ஏன்னா அது வந்து மெசியானிக் ப்ராமிஸ். இது வந்து சும்மா இவங்க வந்து இஸ்ரவேலர் பெரிய நம்பர் ஆவாங்க அப்படிங்கிறது இல்லை. பெருக பண்ணுவேன்றது உன்னை அநேக ஜாதிகளாக்குவேன். அந்த ப்ராமிஸ் வந்து நிறைவேறது வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான். புறஜாதிகள்லாம் வந்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிறாங்க. அந்த வாக்கு, அதனாலதான் அந்த வாக்கு தத்துவத்துக்கு ஒரு தனி மேன்மை இருக்குது. உன்னை திரளான ஜாதி ஆக்குவேன், திரளான ஜாதி ஆக்குவேன் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கணும்,
இவங்க வாழ்நாளில் நிறைவேறது இல்லை. அது இயேசு வந்து பிறந்து அது மூலமாக எல்லா ஜாதி ஜனங்களும் வந்து ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிறத குறிக்கிறது. மெசியானிக் ப்ராமிஸ் அது. அது மட்டும் இல்லை, 22ஆம் அதிகாரத்தில் மோரியா மலை மகனை கொண்டு போய் பலியிட போகிறான் இல்லையா. கர்த்தர் ரொம்ப பிரியமாயிட்டார் அவன் மேலே. ஏன்னா சொன்னதை அப்படியே செய்கிறானே அவன். பிள்ளைய கூடியானா நேராக கொண்டு வந்துட்டான். பிள்ளைய கத்தி நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் இருந்தால் ஏமா அந்த பிள்ளைய கொண்டே போட்டிருப்பான் அவன். அவ்வளவு கீழ்ப்படிதல், அவ்வளவு கர்த்தர் மேலே நம்பிக்கை அவனுக்கு. கர்த்தர் ரொம்ப பிரியமாயிட்டார் அவன் மேலே. பிரியமாயிட்டு அந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆசீர்வதிக்கிறார் அவனை. ஏற்கனவே சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லி சொல்லி திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறாரு. அதுலேயும் சொல்கிறாரு, உன்னை ஜனத்திரளாக்குவேன், திரளான ஜனங்களாக ஞாவாய், அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாவான்னு அங்கேயும் சொல்கிறாரு. ஆபிரகாம் செத்த பிறகு ஈசாக்கு அதே சொல்கிறாரு. பஞ்ச காலத்தில் ஈசாக்கும் ஓடுறான், எகிப்துக்கு ஓடணும்னு ஓடுறான். கர்த்தர் சொல்ற, ஓடாத, நெல்லு, இங்கேயே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனுக்கும் சொல்கிறார். 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஈசாக்கு சொல்கிறார், உன்னை திரளான ஜாதியாக நான் ஆக்குவேன்றார். அதே மெசியானிக் ப்ராமிஸ் அப்படியே லைன் வருது. யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது தேவன் பெத்தேல்ல இவன் ஓடி போகும்போது வழியில் நிற்கிறான் இல்லையா, படுத்து தூங்குறான். வானத்திலேருந்து தேவதூரில் இறங்குறது ஏறுறது காண்றான் தரிசனம். அப்போ கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுறாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், திரளான ஜாதியாக உன்னை ஆக்குவேன்றார். அதே இந்த மெசியானிக் ப்ராமிஸை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதே ப்ராமிஸை தான் இங்கே வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தில். கடைசியில் பாருங்க, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். இந்த மூன்று காரியங்களும் தான் இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற 3 பகுதிகள். ஒன்று ஜெபம், தேவனை பற்றி விளக்கத்தை தர்றாங்க. என்ன மாதிரி தேவன் ரட்சிக்கிறவர், போஷிக்கிறவர், காக்கிறவர். 2வது அடாப்ஷன், இந்த பேர பிள்ளைகளை தன்னை சொந்த பிள்ளைகளாக்கி பிள்ளைகளுக்குரிய உரிமையை அவர்களுக்கு தர்றான், பங்கை தர்றான். 3வது பெரிய ஜாதியாக்குவென்ற, திரளான ஜாதியாக்குவென்ற வாக்குத்தத்தத்தை, அந்த மெசியானிக் ப்ராமிஸை இவர்களுக்கு தருகிறார். இதில் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் ஈப்ரேமை வந்து மனாசேக்கு முன்னால் வைத்தார்? நான் சொன்னேன் இல்லையா, யோசேப்புக்கு வந்து ரூபனுடைய போர்ஷனை கொடுத்தது வந்து புரியுது. ஏன்னா ரூபன் மோசமானவன். ஆனால் இவங்க 2 பேரில் மூத்தவன் எடுத்து இளையவனுக்கு கொடுத்தது அநியாயம் மாதிரி தெரியுது. நிறைய பேர் கேட்குறவங்க சொல்லுவாங்க, அநியாயங்க இதுன்னு. இது ஏன் நடக்குதுன்னா, நான் போன வாரம் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன் லேசா. இது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் கிருபையை போதிக்கிற விதம் இது. அதனால தான் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் படித்தாதான் இது நல்லா விளங்கும். பாருங்க, கிருபையை போதிக்கிற விதம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிருபையினால் உண்டாகிறது, நம்முடைய கிரியினால் அல்ல. கிருபை, கிரியைன்னு 2 காரியம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து கிருபையின் வர்க்கம், கிருபையை சேர்ந்தவர்கள். நம்ம கிருபை போதிக்கிற ஒரு சபை. கிருபை தான் கிறிஸ்டியன் டாக்டர். எல்லாமே கிருபை, பை கிரேஸ் அலோன் என்று ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ் சொன்னாங்க. நாட் பை யுவர் ஒர்க்ஸ் பட் பை காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையினாலேன்னு. அப்போ இந்த கிரியை வேதம் மேன்மைப்படுத்துறதே கிடையாது, கிருபையை தான் மேன்மைப்படுத்துகிறது. கிருபையை எப்படி பழைய ஏற்பாட்டில் மேன்மைப்படுத்துகிறது? அதனால தான் பாருங்க, எப்பவுமே இளையவனை தேர்ந்தெடுக்கிறாரு. காயின் ஆபேல்லாம் ஆபேல் தான். இஸ்மேல் ஈசாக்குன்னு வரும்போது ஈசாக்கு தான். ஏசா யாக்கோபுன்னு வர்றப்ப இளையவனாகிய யாக்கோபு தான். இப்போ மனாசே ஈப்ராயிம் வரும்போது இளையவனாகிய ஈப்ராயிம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே இளையவன், கிதியோன் இளையவன், தாவீது இளையவன், எல்லாம் இளையவனா தேர்ந்தெடுக்கிறார். ஏன்? என்ன சொல்ல வர்றாரு? நீங்க தகுதி உள்ளவர்களுக்கு தரப்படும் நினைக்கிறீங்க. இல்ல, கிறிஸ்டியானிட்டி அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாது. தகுதி உள்ளவனுக்கு அல்ல, தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படுகிற தயவுதான் கிருபை. அந்த சமுதாயத்தில் முதற் பேரானவனுக்கு டபுள் பங்கு. அவன் தான் ரொம்ப ஸ்பெஷல். அடுத்தவனுங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 2வது பிறக்கிற பிள்ளைகள்லாம் இந்த முதல்ல எப்போ சாவானு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. இவனுக்கு என்ன டபுள் பங்கு? நமக்கு ஒன்றும் கிடைக்காதா? நமக்கு என்ன இப்போ மீதி உள்ளதை எடுத்துகிட்டு போகிறதான்னு அவன் மேலே எவ்வளோ வெறுப்பில் இருந்திருப்பான். அநியாயம் இது. முதற் பங்கு அவனுக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, லெஃப்ட் அவுட் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் எதுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு உரிமை இல்லைன்ட்டாங்களா? தகுதி இல்லைன்ட்டாங்களா? நீங்கள் குவாலிஃபைட் இல்லைன்ட்டாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஆளுகளை தான் நான் சொல்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டும் கிருபை பாருங்க. அது இதை வேதவசனம் ரொம்ப வலியுறுத்துகிறது. அதனால தான் எப்போ பார்த்தாலும் இந்த இளையவனை, புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்க, மூத்தவன் இளையவன் அந்த கதை வருது இல்லையா, கெட்டகுமாரன் கதை. மூத்தவன் ஒருத்தன் இருக்கான், இளையவன் ஒருத்தன் இருக்கான். அந்த இளையவன் பொல்லாதவன் பாருங்க, அவன் காசை தன்னுடைய பங்கை வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமாக செலவழித்து ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் செலவழித்து உடனெல்லாம் போயிட்டான். இந்த மூத்த பையன் ரொம்ப நல்லவன் பாருங்க, வீட்டில் கரெக்டாக இருக்கான், அப்பாவுடைய பிஸ்னஸை கவனிக்கிறான், சொத்து சேகரான், அப்பாவுக்காக நல்லா வேலை செய்கிறான், எல்லாம் பிரமாதமாக போயிட்டு இருக்குது. அவன்கிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கரெக்டாக வேலைக்கு போகிறான், கரெக்டாக வேலை செய்கிறான், பொறுப்பை கவனிக்கிறான். இவன் ஆட்டம் போட்டது கிடையாது, அக்கிரமம் பண்ணது கிடையாது. அவன் போய் நேர் எதிராக பண்ணிட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் பன்னிகளோடு உட்காந்துட்டு இருக்கிறான். பன்னிக்கு சாப்பாடு இருக்குது, இவனுக்கு இல்லை. அப்புறம் தான் புத்தி வரும் சிலருக்கு, அப்போ தான் வரும், அது வரைக்கும் வராது பாருங்க. பன்னிகளோட உட்காந்து பண்ணி சாப்பிட்றத பார்க்குறான், தனக்கு இல்லை, அது சாப்பிட்றதையே சாப்பிட்றான். அப்போ தான் புத்தி வருது. என் வீட்டில், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட நல்லா சாப்பிட்றாங்க, நான் எதுக்கு இங்கே இப்படி கஷ்டப்படணும்? என் தகப்பன் வீட்டில் போய் பிள்ளையா வேணாம், என்னை வேலைக்காரனாக சேர்த்துக்கன்னு கேட்க போகிறேன்னு எந்திரிச்சு வர்றான். எந்திரிச்சு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்குது? அப்பா உள்ளே உட்காந்துட்டு யாருன்னு பாருன்னாரா? கதவை திறந்து பார்த்தேன்னு உங்கள் சின்ன பையன் வந்திருக்கிறாங்க, இந்த ஓடி போனான் தருதில், அவன் வந்திருக்கிறான், கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி தகப்பனார் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த பையலை விரட்டி அடி சொல்கிறேன், இங்கே வர வேணான்னு சொல்லு, என் வாசலை மிதிக்க கூடாதுன்னு. இல்லை இல்லை, அது சென்னை இல்லை, இது பரலோக தேவனுடைய கதை, பரலோக பிதாவுடைய கதை. தகப்பன் வீட்டில் வேலைக்காரனை ஏற்றுக்கிட்டாலே போதுன்னு நினச்சிட்டு வர்றான். தகப்பன் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரான்னு தெரியல. வந்து பார்த்தா இந்த தகப்பனுடைய கதையை பார்த்தீங்கன்னா, இருந்தால் டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. வெளியே இந்த ஓடி போனவன் எப்போ வருவான், இந்த கெட்டு போனவன் எப்போ வருவான், அழிஞ்சு போயிருப்பானே, சோறு இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பானே, ஒன்றும் இல்லாமல் இருப்பானே, அவன் எப்போ வருவான் அப்படின்னு காத்து காத்து கிடக்குறாரு. அவன் தூரத்தில் வர்றதை பார்த்து ஓடி வந்து அவனை அரவணைச்சு முத்தம் கொடுத்து, அவனுக்கு மோதிரத்தை போட்டு, பாதரட்சியை போட்டு, வஸ்திரத்தை கொடுத்து, அவனுடைய டிக்னிட்டியை திரும்ப அவனுக்கு கொடுத்து, எப்படி வந்திருப்பான் பாருங்க, பண்ணிக்கிட்ட உட்காந்துட்டு டிக்னிட்டியை திருப்பி கொடுத்து, நல்லா பிரியாணி செய்ய சொல்லி, மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட சொல்லி, ஆட்டம் பாட்டம் பாடி கொண்டாடுவோம். என் மகன் காணாமல் போயிருந்தான், இப்போ வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறான். மூத்தவனுக்கு கோவம் வருது. இந்த மோசமான பயலுக்கு ஊரில் போய் உதாரித்தனம் பண்ணி எல்லாத்தையும் செலவழிச்சு வந்தவனுக்கு ஒரு கொண்டாட்டமா இவனுக்கு அடிச்சு போடுறாரு. எனக்கு இவ்வளோ நாள் நான் உத்தமமாக வேலை செஞ்சுருந்தேன்னு எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரா பாருங்க. அவன் கிரியை, இவன் கிருபை. அவன் என்ன சொல்றான், இவ்வளவு நாள் நான் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சேன், ஒரு நாள் எங்கள் அப்பனை விட்ட காசை எடுத்துகிட்டு போய் திட்டமாக செலவழிச்சிருப்பேன் நான், ஒரு தப்பு நான் பண்ணியிருப்பேனா? எனக்கு அவர் செய்யலையே. உண்மை என்னன்னா, அவனுக்கு ஒரு 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 மிருகத்தை அடித்து கொண்டு சாப்பாடு போட்டது அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவன் அத்தனை மிருகத்தையும் அடித்து பெரிய விருந்து பண்ணியிருந்தாலும் அப்பாவுக்கு வச்சிருக்க மாட்டார், எல்லாம் இவனுக்கு தான். அவனை அப்பா நேசிக்கலையா, நல்லா வச்சில்லையா? ஆனால் அவன் கிரியை ஆஸ்பெக்டில் தான் பார்க்குறான் எல்லாத்தையும். என் கிரியை, நான் நல்லவனாக இருக்கிறதுனால தான் சாப்பிட்றேன், நல்லவனாக இருக்கிறதுனால அந்த வீட்டு அப்படின்னு நினைக்கிறான். அவன் கிடையாது, அப்பா நல்லவராக இருக்கிறதுனால தான் அவன் வீட்டில் இருக்கிறான். அப்பா நல்லவராக இருக்கிறதுனால தான் இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கிருபை கிரியை ரெண்டும் பார்க்குறாங்க. கர்த்தர் கிருபை உள்ளவர். இன்னைக்கும் பாருங்க, கர்த்தருடைய கிருபை ரொம்ப அற்புதமானது. கர்த்தருடைய கிருபையை சொல்ல போனால் அதுக்கே ஒரு தனி பிரசங்கம் வேணும். ஆனால் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த இளைய குமாரில் பற்றி இப்படி சொல்லியிருக்குது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு யாராவது எனக்கு தகுதி இல்லைங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதி, எத்தனை பேர் ஜெபம்னு வரும்போது கேட்பாங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாராங்க, வாழ்க்கையில் இப்படிலாம் போயிட்டேன், தப்பாக போயிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரா? நான் ஒன்றை பார்க்குறது, ரெண்டாவது குமாரன் பாவம், என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு தகுதி இருக்குதா, எனக்கு கிடைக்குமா, என்னை கூட ஆசீர்வதிப்பாரா கர்த்தர்? அவங்க எல்லாம் இந்த செகண்ட் சென்ஸ், எல்லா செகண்ட் சென்ஸுக்கும் ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களை தான் தேடிட்டு இருக்கிறாரு. மூத்த குமாரன் நிறைய இருக்கிறாங்க சென்னையில். ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, என்னையா பிரசங்கம் பண்றீங்க நீங்க, இந்த மோசமான ஃபெல்லோ அவனை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காரு. நான் இந்த ஊர்ல எவ்வளவு யோக்கியமா இருந்தேன்,
எவ்வளவு கரெக்டா இருந்தா என்ன ஆசீர்வச்சாரா அந்த பயல ஆசீர்வச்சிருக்காரு. நான் நினைச்சுக்கிட்டேன் அதனாலதான் உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. பரிசேயன் நீ, மூத்த குமாரன் நீ, ஆசீர்வாதத்தை பெறது ரொம்ப கஷ்டம். கையில் கொண்டு வந்து கொடுத்தா கூட உனக்கு பாராட்ட தெரியாது. உனக்கு கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆளுகளை, பாவிகளை தேடி தேடி ரட்சிக்கிறவர். என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்ற பாவிக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக தான் வந்திருக்கிறேன், உன்னை தேடி ரட்சிக்கும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் நான் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக நான் எதையும் செய்வேன்றாரு. நான் சொல்லுகிறேன், ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வசனம் கரெக்டாக இதை காமிச்சிரும், இதை வாசித்து முடிச்சிடும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வசனம், 27வது வசனம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். செலெக்ஷன் நடக்குது, ஞானிகள்லாம் வந்து நிற்கிறாங்க, ஒரு பக்கம் பைத்தியமாக இருக்கிறவங்கலாம் வந்து நிற்கிறான், பைத்தியக்காரன். ஞானி சொல்கிறான், கண்டிப்பாக என்ன தான் செலக்ட் பண்ணுவார், ஏன் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் அறிவு என்ன, என் ஆற்றல் என்ன, என்னதானே செலக்ட் பண்ணுவார் கர்த்தர். கர்த்தருக்கு அவ்வளோ தெரியாதா, நான் ஞானியாச்சே. கர்த்தர் சொல்ல, இல்லை பைத்தியக்காரனை வச்சு நான் நடத்திக்கிறேன் போடுறேன். ஏன்னா அவர் கர்த்தர், பைத்தியக்காரனை குணமாக்க முடியும் அவரால், பைத்தியக்காரனுக்கு அறிவை தர முடியும், பைத்தியக்காரனை ஞானியாக்க முடியும், அறிவில்லாதவனை ஞானியாக ஆக்க முடியும். ஹலோ, இருக்கிறீங்களா? சில சொல்றாங்க, நான் பெரிய ஞானி இல்லைங்க, கணக்கில் வீக்கு, இங்கிலீஷில் வீக்கு, எல்லாத்துலேயும் வீக்கு, பொதுவாக படிப்புலேயே வீக்கு. நான் சொல்றேன் செலக்டட். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை மார்க் பண்ணிட்டாரு, இவனை பிடி, இவன் தான் பெஸ்ட். ஏன்னா இவனை பிடிச்சி, இவனை திருத்தி, இவனை நல்லாக்கி, இவனுக்கு அறிவை கொடுத்து, இவனை பதம் பார்த்து சொட்டை தட்டி, இவனை நல்லா பண்ணி, இவனை நேர்த்தி ஆக்கினா ஊர் உலகமே நான் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளும். யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்கிற தேவன் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஞானிகளே அல்ல, பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்கிறார். வித்தியாசமான தேவன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். The weak are selected instead of the strong. சில சொல்லலாம், நான் வீக்கர் செக்ஷனுங்க, செலக்டட். அந்த வீக்கர் செக்ஷன் மேல தான் கர்த்தர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு. என் குலம் தெரியுமா, கோத்திரம் தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, வேணான்றாரு கர்த்தர். நீ போ, நீ உன் பலத்திலே செஞ்சுக்க போ. இன்னொருத்தன் வர்றான், அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஐ எம் நாட் பிரிங்கிங் எனிதிங் இன்டு திஸ் ஈக்குவேஷன். நான் இதுல வெறுமையா வர்றேன், என்கிட்ட கொண்டு வரதுக்கு ஒன்றும் இல்லைடா, பெரிய இதுலேருந்து வரல, பெரிய பின்னணியிலேருந்து வருதில்லை, சாதாரணமான ஒரு மனுஷன். என்னையுமா நீர் எடுப்பீர், என்னை வச்சு செய்வீரான்ற கர்த்தர் சொல்றார், உன்னை வச்சு கண்டிப்பா செய்வேன் நான். ஏன்னா பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவன், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு பலத்தை தரக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். இப்போ பலவீனமானவர்கள் சந்தோஷப்படுங்க, உங்களுக்காக தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. கிருபை கர்த்தர் அருளுகிறவர், பலவீனமானவர்களை பலவான்கள் ஆக்குகிற தேவன். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆப்போசிட்டா தெரிந்து கொள்றார். ஏன்? அவருடைய கிருபையை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய கிரிய அல்ல, அவருடைய கிருபையை. ஏன் சொல்லி 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 31ஆம் வசனம் வர, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டதுபடிக்கு, அப்படி சபையில கிறிஸ்தவத்தில் பெருமை பாராட்டுறதுக்கு இடமே கிடையாது. பவுல் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் எங்கே, எதை குறித்து மேன்மை பாராட்டுற? நீ எல்லாம் இருக்கிற மூச்சு போகிறவன் எல்லாம் கத்தடத்துல இருந்து வந்தது. படிப்பு, அறிவு, ஞானம், ஆற்றல், திறமை, தாளந்து, மேன்மை பாராட்டுறியான்றாரு. அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? கத்தடத்துல இருந்து வந்ததுப்பா. மேன்மை பாராட்டுறதுனா இதெல்லாம் பற்றி மேன்மை பாராட்டாத, கர்த்தருடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டு. தேவன் முன்பாக மேன்மை, எவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அதனால தான் வீக்கிற ஆளை செலக்ட் பண்றாரு. அடுத்த வசனம், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதை கவனிங்க.
என்னுடைய ஞானம் அல்ல, அவர் என்னுடைய ஞானம் தான் கிருபை. என்னுடைய நீதி அல்ல, தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதி எனக்கு சுயநீதிக்கு இடம் இல்லை, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே என்னுடைய நீதி ஆயிட்டார், அவரே என்னுடைய ஞானம் ஆயிட்டாரு. ஞானம் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. எங்கிட்ட இல்லாதனால அவரே என்னுடைய ஞானம் ஆயிட்டாரு. நீதி இருக்குதா? இல்ல, நான் பாவி, எங்கிட்ட இல்ல, அவர் என்னுடைய நீதி ஆயிட்டாரு. பரிசுத்தம் இருக்குதா? சில சொன்னாங்க பரிசுத்தம், அந்த காலத்துல இந்த காலத்துல பரிசுத்தமா இருக்கிறேன். போயிட்டு வான்றாரு கர்த்தர். நீயும் பரிசுத்தமும் அழுக்கும் கந்தையுமா இருக்குது எனக்கு முன்னால. பரிசுத்தம் இருக்குதா? யோ, பரிசுத்தம் தான் இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, நானே பரிசுத்தமாயிடுறேன் உனக்கு. நான் தான் உன்னுடைய பரிசுத்தம், நான் தான் உன்னுடைய ஞானம், நான் தான் உன்னுடைய நீதி, நான் தான் உன்னுடைய பரிசுத்தம். மீட்பு, ரட்சிப்பு என்னுடையதான். நான் பண்ணதா ரட்சிப்பு? என் திறமையா, என் ஆற்றலா, அது மூலமா ரட்சிப்பு வந்ததா? கிடையாது. அவரே என்னுடைய மீட்பாக ஆகிவிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே என்னுடைய ஞானமாயும், என்னுடைய நீதியாகும், என்னுடைய பரிசுத்தமாகவும், என்னுடைய மீட்பாகவும் இருக்கிறார். என்கிட்ட எதுவும் இல்லை, எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது. அதான் கிருபை. கிருபைங்கிறது, கர்த்தர் கிரியில வேலை செஞ்சிருந்தாருன்னா முதல்ல ஆதியில எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குறதுக்கு பதிலாக முதல்ல மனுஷனை உண்டாக்கிட்டு இவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு, யோகியனா வர்றானான்னு பார்த்துட்டு, எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் ஆசீர்வதிக்கலான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாரு? முதல்ல இவனுக்கு வேண்டியதெல்லாம் யோசித்து பார்த்து எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. அவன் வரும்போது எல்லாமே இருக்குது, ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் ஏராளமாக இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாருங்க, தலைகளாக வேலை செய்யுது கிருபை. கிரியை என்ன சொல்லுது? கிரியை சபைக்கு போயிருக்கீங்களா? கிரியை சபை எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஜாக்கிரதை, கர்த்தர் ஆகாரம் என்னும் கோலை முறிப்பார், கர்த்தர் உன்னை கண்ணை பிடுங்குவார், இந்த கையை ஒடிப்பார், காலை ஒடிப்பார், ஆஸ்பத்திரியில் படுப்பாய், காலை கழட்டுவார். என்னென்னலாம் நடக்குது பாருங்க, யூடியூப்ல கேட்டு பாருங்க. கிரியை சபை. கிருபை சபைக்கு போயிருக்கிறீங்களா? இப்படிலாம் கிடையாது. யாரோ உதைப்பாங்க குத்துவாங்கன்ற மாதிரி பேசுவாங்க. கிடையாது. கண்ணை உருட்டிக்கிட்டு ஒன்றும் கிடையாது. கிருபை சபைக்கு போனீங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள், இளைப்பாறுதல் பெருங்கள் இருக்கும். கிருபை சபைக்கு போனீங்கன்னா யோகியமா இருந்தேன்னா கர்த்தர் பார்த்து உனக்கு ஏதாவது செய்வார் போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருப்பா, அதனால யோகியமா இரு. இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, ஒழுங்காயிரு. இவ்வளவு செஞ்சவருக்கு உண்மையாயிரு. அதுதான் கிருபையின் உபதேசம். யாக்கோபு தன்னுடைய வாழ்நாள்ல முடிவுக்கு வந்துட்டான். அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு எனக்கு, நான் ஒன்னும் விசுவாசிக்க போறேன், அவ்வளவுதான். விசுவாசித்து அவருடைய திட்டத்தின்படி நடந்து கொள்ள போகிறேன். கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நான் விசுவாசத்தை காண்பிக்க போகிறேன். அப்படிதான் யாக்கோபு விசுவாசத்திலே வல்லவனானான். அடுத்த வாரம் தொடர்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.